எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு டே 3 ஆஃப் அவர் ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் ஒர்க் ஷாப். ஸோ இன்னைக்கு தான் நம்மளோட ஃபைனல் டே. ஸோ பாஷா. ஹாய் கைஸ், திஸ் இஸ் பாஷா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த கேப்பில் நீங்கள் வந்துட்டு டே 1 டே 2 வீடியோவை நீங்கள் ஹேண்ட்ஸ் ஆன் பண்ணி பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஓகே, நம்ம இன்னைக்கு டாபிக் போயிடுவோம் ஸ்ட்ரைட்டாக. ஓகேவா? ஸோ நம்ம லாஸ்ட்டாக நம்ம பண்ணது வந்துட்டு இதோட நின்றுச்சு நம்மளுக்கு. இந்த இதெல்லாம் பார்த்தோம்னா நம்மளுக்கு இன்னும் என்ன பெண்டிங் இருக்குன்னா, ஆக்சுவலி ஓவரால் நம்மளுக்கு வந்துட்டு டேஷ்போர்டு வந்துட்டு முடிஞ்சிருச்சு. ஏன்னா என்னால் வந்துட்டு எல்லாத்துக்குமே வந்துட்டு ஒரு காம்போனன்ட்ஸ்க்கும் அந்த அலைன்மெண்ட் இது எல்லாமே என்னால் வந்துட்டு சொல்லிக் கொடுக்கறதுக்கு நேரம் இல்லை. ஸோ ஒரு இது நான் சொல்கிறேன் அப்படின்னா அதே இதுதான் உங்களுக்கு வந்துட்டு மற்ற எல்லாத்துக்குமே. இப்போ இந்த டேபு பார்த்துட்டிங்கன்னா லெக்குக்கு வச்சாச்சு. ஸோ அடுத்து இன்னும் ஒரு 4 டேப் வரும். 4 டேபுக்குமே இந்த ஒரு டேபுக்கு நம்ம எப்படி வச்சோமோ இதே கான்செப்ட் தான். அண்ட் மோர் ஓவர் நீங்கள் இதுக்கு மேலே சிஎஸ்எஸ் மட்டும் கொஞ்சம் ஆட் ஆன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? நான் அந்த சிஎஸ்எஸும் டே 1 உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். அந்த சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டிஸை மட்டுமே வச்சு தான் நான் வந்துட்டு இதை பில்டு பண்ணேன். நீங்கள் அதை மட்டுமே வச்சு நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி நீங்கள் பார்க்கலாம். நான் என்ன பண்ணுறேன், இந்த ஹோஸ்ட் பண்ணியிருக்கேன்ல ஃபிட்னஸ் ட்ராக்கிங் ஆப் ஆன் ரெண்டர், இந்த கோடை வந்துட்டு என்னோட வெர்ஷன் கண்ட்ரோலில் நான் வச்சுருக்கிறேன், கிட்டில் நான் வச்சுருக்கிறேன். ஓகேவா? நான் என்ன பண்ணுறேன், இந்த கோடோட யூஆர்எல் நான் உங்களுக்கு தரேன், கிட் யூஆர்எல் தரேன். நீங்கள் இதை உங்களோட லோக்கல் மிஷினில் க்ளோன் எடுத்துகிட்டு நீங்கள் npm இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ரன் பண்ணிங்கன்னா உங்களுக்குமே வந்துட்டு லோக்கலில் இந்த ஆப் ரன் ஆயிரும். விஎஸ் கோட்லேயுமே வந்துட்டு உங்களோட இந்த கோடை நீங்கள் பார்க்கலாம். இதோட கோடிங் ஸ்ட்ரக்சர் எப்படி வச்சுருக்கேன், ஃபோல்டர் எப்படி ஸ்பிளிட் பண்ணி வச்சுருக்கேன், சிஎஸ்எஸ் என்ன யூஸ் பண்ணியிருக்கேங்கிறது எல்லாமே நீங்கள் இதில் பார்க்கலாம். அதை நீங்கள் ஒரு ரெஃபரன்ஸாக வச்சு நீங்களுமே இதை வந்துட்டு பில்டு பண்ணலாம். சரியா? சரி, நம்ம இன்னும் இதில் என்ன பெண்டிங் இருக்குன்னு பார்த்தோம்னா, இந்த ஒரு பட்டன் ஒன்று இருக்கு. இந்த பட்டனை கிளிக் பண்ணால் இந்த ஒரு பாப்அப் டயலாக் பாக்ஸ் ஒன்று இருக்கு. ஓகேவா? இந்த டயலாக் பாக்ஸில் நம்ம இன்னும் பார்க்காத காம்பனண்ட் என்னன்னா இந்த ஒரு பட்டன். ஆக்சுவலி பட்டன் நம்ம பார்த்துருக்கோம், எங்கே வரும்னா இந்த இடத்துல பட்டன் நம்ம பார்த்துருக்கோம். சரியா? ஆனால் இது வந்துட்டு ஒரு ஐக்கன் மாதிரி போயிடுச்சு. இந்த பட்டனுக்கு ஒரு ஃபங்க்ஷனாலிட்டின்னு வைக்கல. நம்ம ஒரு ஸ்டேட்டுங்கிற ஒரு கான்செப்டுக்கே நம்ம இன்னும் போகல. அதை பார்ப்போம் இன்னைக்கு. ஸோ பட்டனு, இந்த பட்டனை கிளிக் பண்ணோன்னா ஒரு டயலாக் பாக்ஸ் வருது. இந்த டயலாக் பாக்ஸில் ஒரு இன்புட் டேக் ஒன்று இருக்குது. அதுக்கு கீழே டேப்ஸ் இருக்குது. இந்த டேப் ஒன்றும் இல்லை, இங்கே பின்னாடி ஸ்க்ரீனில் இந்த டேப் இருக்கு பார்த்தீங்களா, இதே டேபு தான் இங்கே. ஓகேவா? இந்த டேபுக்குள்ளே பார்த்துக்கிட்டிங்கன்னா எக்ஸ்பேண்ட் கொலாப்ஸ் இருக்குது. எக்ஸ்பேண்ட் கொலாப்ஸு அதுக்குள்ளே லோக்கல் ஸ்டோரேஜ்லேருந்து எடுத்த டிஸ்கிரிப்ஷன் அண்ட் நம்பர் ஆஃப் ரிப்ஸ் செட்ஸ் அண்ட் வந்துட்டு இந்த ஐக்கன். இந்த ஐக்கன் இதே ஐக்கன் தான் இங்கே பார்க்குறோம்ல, அதே ஐக்கன் தான் இங்கே. இதை கிளிக் பண்ண இதோட ஃபங்க்ஷனாலிட்டியில் என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். எல்லாத்துக்கும் முன்னாடி நம்ம வந்துட்டு இந்த ஒரு பட்டன் வச்சு நம்ம அந்த ஃபங்க்ஷனாலிட்டி என்னன்னு பார்ப்போம். இந்த பட்டன் ஃபங்க்ஷனாலிட்டி நான் இதுலேருந்து எடுத்துருக்கிறேன்னா இந்த ப்ரைம் ரியாக்ட்லேருந்து தான் நம்ம எடுத்துக்கலாம். இந்த ப்ரைம் ரியாக்டில் பட்டனாக போகாமல் டயலாக் பாக்ஸோட காம்போனண்ட்லேயே இந்த பட்டனும் வச்சுருக்கிறாங்க. இங்கேன்னு பார்ப்போம். இதில் தான் இருக்குங்க, டயலாக் பாக்ஸோட காம்போனண்ட்டில் தான் இருக்கேன் ப்ரைம் ரியாக்டில். இங்கே பேசிக்குன்னு வச்சுருக்காங்க. என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த பட்டனை நான் கிளிக் பண்ணேன், ஷோங்கிற பட்டனை கிளிக் பண்ணேன் அப்படின்னா இங்கே வந்துட்டு ஒரு டயலாக் பாக்ஸ் வந்துட்டு ஒன்று ஓப்பன் ஆகுது. ஸோ இதே கான்செப்ட் தான் இங்கே. இதை கிளிக் பண்ணுறேன், இங்கே ஓப்பன் ஆகுது. இதுக்குள்ளே நம்ம வச்சிருக்கிற நம்ம இன்புட்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு வேணுங்கிற மாதிரி நம்ம மாற்றிக்கலாம். ஸோ இப்போ இந்த பேசிக்காக இது எப்படி கொண்டு வர வைக்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த கோடை நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், இவங்க என்ன பண்ணியிருக்காங்கிறது. ஸோ ஒரு ஹூக்ஸ் காம்போனண்ட் தான் இது. அது வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷனல் காம்பவுண்ட் கூட வச்சுருக்கிறாங்க. இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும், இதுதான் ஸ்டேட். ரியாக்டை பொறுத்த வரைக்கும் ஸ்டேட் ப்ராப்ஸ் அப்படின்ட்டுன்னு 2 இருக்குது. என்னன்னா, இப்போ இது ஒரு ஜேஎஸ். இந்த ஜேஎஸ்க்குள்ள நான் ஏதாவது ஒரு காம்போனண்ட் வச்சு அந்த காம்போனண்ட்டுக்கு வேல்யூ செட் பண்ணணும் அப்படின்னா இது வந்துட்டு ஸ்டேட்டுக்குள்ளே வரும். ஓகேவா? இதுவே நான் இது ஒரு ஜேஎஸ், இதே மாதிரி இன்னொரு ஜேஎஸ் ஒன்று வச்சுருக்கிறேன். அந்த ஜேஎஸ்க்கு இந்த ஜேஎஸ்லேருந்து ஒரு வேல்யூ பாஸ் பண்ணணும். அதாவது ஒரு பேரண்ட் ஜேஎஸ்லேருந்து பேரண்ட் காம்போனண்ட்லேருந்து சைல்டு காம்போனண்ட்டுக்கு வேல்யூ நான் பாஸ் பண்ணணும் அப்படின்னா ப்ராப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ராப்பர்ட்டிஸ் மூலியமாக தான் நம்மளால வந்துட்டு வேல்யூவை கெட் பண்ண முடியும். வந்த வேல்யூவுக்கு நம்ம வேல்யூ செட் பண்ணணும் அப்படின்னாலுமே நம்மளுக்கு ப்ராப்ஸ் தான், எல்லாமே ப்ராப்ஸில் தான் ஒர்க் ஆகும். அந்த கான்செப்ட் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். அண்ட் இப்போ உங்களுக்கு சொன்னாலுமே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால நம்ம வந்துட்டு ஒரு செஷனாக போகிறப்ப நான் வந்துட்டு இந்த கோர்ஸாக போகிறப்ப நான் வந்துட்டு ப்ராப்ஸை பற்றி உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ ஸ்டேட்லேயே பேசிக்காக நம்மளுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா இதை இந்த கோட் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்டாக் வித்
React.js. இது வந்துட்டு ஒரு ஆன்லைன் ஐடி. ஸ்டாக்பிட்ஸ்ங்கிறது இத்தனை டெக்னாலஜிஸ்க்கு நம்ம வந்துட்டு இந்த ஒரே ஐடியை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்துட்டு React.js சூஸ் பண்ணியிருக்கிறேன். டைப்ஸ்கிரிப்ட் போயிட்டேனா இருங்க வரேன். இப்போ இந்த ஸ்டாக்பிட்ஸில் ஒரு ஸ்டேட்னா என்ன, அதுக்கு எப்படி செட் பண்ணுறது, வேல்யூ எப்படி செட் பண்ணுறது, செட் பண்ண வேல்யூ எப்படி கெட் பண்ணுறது, அது எல்லாமே நம்ம பார்த்துடலாம். சுற்றுறோம். React.js. நெட்டு ஸ்லோவாக இருக்குதோ. Stackblitz.com. ஆமாம். நான் இன்டர்நெட் மாற்றிக்கிறேன். ஓகே, இதை வந்துட்டு நம்ம ஒரு ஹூப்ஸாக யூஸ் பண்ணிப்போம். ஹூப்ஸாக யூஸ் பண்ணுறதுக்கு மேலே இம்போர்ட்டில் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணணும். ஓகே, இப்போ வந்துட்டு நம்ம ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் ஒன்று வைப்போம். ஓகேவா, சாதாரண ஒரு HTML-ஓட டேக்ஸ் யூஸ் பண்ணி இன்புட்டு டைப் ஈக்குவல் டு டெக்ஸ்ட். ஓகேவா, இங்கே நம்மளால் டேட்டாஸ் வேல்யூஸ் எழுத முடியும். இப்போ எழுதுகிற வேல்யூவை நம்ம வந்துட்டு ஒரு வேரியபிளுக்கு நம்ம செட் பண்ணணும். வேரியபிளுக்கு செட் பண்ணலாம், பட் ஒரு ஸ்டேட்டுக்கு செட் பண்ணுறது தான் குட் ப்ராக்டிஸ் ரியாக்டை பொறுத்த வரைக்கும். ஓகேவா, இது ஏன் செட் பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க. ஃபார்ம் ஃபில் பண்ணுறப்ப நம்ம ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், அட்ரஸு, ஜெண்டர், ஃபோன் நம்பர் இது எல்லாமே கொடுத்துட்டு கடைசியாக நம்ம சப்மிட்னு பட்டன் கிளிக் பண்ணுவோம். சப்மிட்னு பட்டன் கிளிக் பண்ணுறப்ப நம்ம என்டர் பண்ணி வச்சிருக்க டேட்டாவை எடுத்து தான் கொண்டு போய் அது டேட்டா பேஸில் ஸ்டோர் பண்ணும். அந்த டேட்டா பேஸ் ஸ்டோர் பண்ணுறதுக்கு அது இன்புட் வேல்யூ நம்ம எடுக்கணும்ல, அது எடுக்கிறதுக்கு தான் நம்ம ஸ்டேட்லேருந்து தான் நம்ம வேல்யூ எடுப்போம். ஓகேவா, நான் கோடிங்கில் நான் சொல்கிறேன். எப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு கான்ஸ்டன்ட் போட்டுட்டு நேம், இது ஒரு வேரியபிள், செட் நேம், அதாவது சாரி ஓகேவா, நேம்ங்கிறது தான் என்னோட வேரியபிள். செட் நேம்ங்கிறது இந்த நேமுக்கு நான் செட் பண்ணக்கூடிய ப்ராப்பர்ட்டி தான் செட் நேம். ஈக்குவல் டு யூஸ் ஸ்டேட் 0. இதோட மீனிங் என்னன்னா, டிஃபால்ட்டா இது வந்து ஒரு எம்டி ஸ்ட்ரிங்கா இருக்கும் அப்படிங்கிறது. ஓகேவா, நெக்ஸ்ட் என்ன பண்ண போறேன், இந்த இன்புட்ல நான் எழுதக்கூடிய வேல்யூ எல்லாமே செட் நேமுக்கு நான் செட் பண்ணுவேன். அப்படி செட் பண்ணனா நேமை நான் பிரிண்ட் பண்ணி பார்த்தோம்னா எனக்கு நேம்ல நாங்க எது நான் செட் பண்ணணும் அது இங்க இருக்கும். இந்த ஸ்டேட் எது செட் பண்ணணும் அது இங்க இருக்கும். ஓகேவா, இதுதான் பேசிக். இப்போ எப்படின்னா, இப்போ இன்புட் டேக்ல நம்ம எழுதுறது எல்லாமே எப்படி நான் செட் ஸ்டேட்ல செட் நேம்ல போய் செட் பண்ண முடியும் அப்படின்னா, பேசிக்கா இன்புட் டேக் பண்ணனா ஆன் வேல்யூ சேஞ்ச், ஆன் வேல்யூ சேஞ்சுன்னு வச்சுப்போம். ஆன் வேல்யூ சேஞ்சுனா சாரி ஆன் சேஞ்சா ஒரு டேக்கும் மாறும். ஆன் சேஞ்ச் யூஸ் பண்ணி பார்ப்போம். ஆன் சேஞ்ச்னா நம்ம அந்த இன்புட் டேக்கு ஒரு சேஞ்சும் பண்ண இதுக்குள்ள இந்த ஆன் சேஞ்ச் ட்ரிகர் ஆகும். ஓகேவா, ஈவெண்ட் எடுத்துக்கிறேன். console.log of event போட்டுக்கிறேன். கீழே கன்சோல் இங்கே ஓப்பன் பண்ணிட்டு இங்கே எழுதுறது என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஒரு கேரக்டரும் எழுத எனக்கு கீழே என் கன்சோல் ரன் ஆகிட்டு இருப்பாங்க. இப்போ டிஇ இங்கே எழுதியிருக்கேன்னா
இந்த ஈனா ஈவெண்ட்னா இது இந்த டேகை பொறுத்த வரைக்கும் ஃபுல் ஆப்ஜெக்ட்ஸ் இதுக்குள்ள இருக்கும். இதோட பொசிஷன் எல்லாமே இங்க இருக்கும். ஆனா நம்மளுக்கு தேவையான இது எங்க இருக்கும்னா டார்கெட்டுக்குள்ள. ஸோ டார்கெட்டுக்குள்ள இருக்காது. இ டாட் வேல்யூஸ் இருக்குதா? சேஞ்ச். ஆக்சுவலி நம்ம வந்துட்டு இந்த கன்சோல்ல பார்க்க வேணாம். ஏன்னா இந்த கன்சோல் வந்துட்டு ஸ்டாக் பிளிட்ஸோடது இதுல சரியா வர மாட்டேங்குது. நம்ம என்ன பண்ணுவோம், குரோமோட ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிடுவோம். ஓகேவா? இன்ஸ்பெக்ட் பண்ணி இப்போ பார்ப்போம். இங்கே போட்டிருக்க கன்சோல் இங்கேயும் ஒர்க் ஆகும். ஓகேவா? இப்போ டிஇஎஸ் கொடுக்குறேன். எஸ் கொடுத்தோன்னே அதே மாதிரி எனக்கு ட்ரிகர் ஆயிடுச்சு. ஆன் சேஞ்சு ஓப்பன் பண்ணி டார்கெட்டுக்குள்ள வேல்யூஸ்குள்ள பார்த்தோன்னா நான் இங்கே எழுதியிருக்கிறீங்க வந்துருப்பாங்க டிஇஎஸ். இப்போ இதை கிளியர் பண்ணிக்கிறேன். டிஎஸ்டிக்கு கேப் டி கொடுக்குறேன். கொடுத்துட்டு ட்ரிகர் ஆயிடுச்சு. டார்கெட்டுக்குள்ள பார்த்தோன்னா வந்துருச்சு. ஸோ இப்படி தான் இதில். ஸோ டார்கெட், ஸோ இ டாட் டார்கெட் டாட் வேல்யூ டாட் வச்சு தான் நம்ம ஒரு ஆப்ஜெக்ட்குள்ளே போகணும்னா டாட் வச்சு தான் ஸ்பெசிஃபை பண்ண முடியும். ஸோ இ டாட் டார்கெட்குள்ள வேல்யூ இது எப்படி எடுக்கலாம் அப்படின்னா, இப்போ இ டாட் டார்கெட் மட்டும் நான் போடுறேன் கன்சோல்ல. இ டாட் டார்கெட் மட்டும் போடுறேன். இப்போ ஹெச் போடுறேன். போட்டேன்னா கன்சோல் கிளியர். சாரி, இ டாட் டார்கெட் செக் பண்ணுறேன். இங்கே வருது. டார்கெட் வேல்யூ டேட்டா போட்டுறேன். டாட் வேல்யூ போட்டுட்டு டி. ஓகே, இந்த இடத்துல டெஸ்ட் ஹலோ. எனக்கு எழுத எனக்கு வந்துட்டு லேட்டஸ்ட்டாக இருக்கிற நம்ம எழுத அதுக்கு ப்ரீவியஸ் என்ன எழுதியிருந்தோமோ அது கூட அப்பண்ட் ஆகிட்டே வருது. ஸோ இதுலேருந்து தான் என்னால் வந்துட்டு லேட்டஸ்ட் கரண்ட் வேல்யூ எடுக்க முடியும். இ டாட் டார்கெட் டாட் வேல்யூ அது வெறும் இ டாட் டார்கெட்னு போட்டால் அது டேக் எடுத்துகிட்டு வருது. அது என்னன்னு தெரியல. நம்ம அதை எடிவே பண்ண இப்போ தேவையில்லை. ஓகேவா? ஸோ இப்போ இ டாட் டார்கெட்டில் வேல்யூ வருது. இப்போ இதை எடுத்து நான் வந்துட்டு செட் நேம்ங்கிற ஸ்டேட்டுக்கு செட் பண்ணணும். அது எப்படி பண்ணலாம்னா, செட் நேம் ஓப்பன் பண்ணிட்டு இதுக்குள்ள எழுத வேண்டியதான் இ டாட் டார்கெட் டாட் டார்கெட் டாட் நேம். ஓகேவா? எழுதியாச்சு. எழுதுனதை நம்ம என்ன பண்ணிக்கலாம், பிரிண்ட் பண்ணணும் இல்லையா? இப்போ நம்ம எழுத இந்த ஸ்டேட்ல போய் செட் பண்ணியாச்சு. செட் ஆயிடுச்சா என்னன்னு செக் பண்றதுக்கு என்ன பண்ணிக்கலாம், கீழே ஒரு h1 டேக் கொடுத்துக்கிறேன். இந்த h1 டேக்குள்ள அந்த நேமை நான் வந்துட்டு பிரிண்ட் பண்றேன். ஓகேவா? நேமை பிரிண்ட் பண்ணியாச்சு. சாரி, நேமை வச்சாச்சு. இப்போ நான் இங்கே எழுத கீழே நம்மளுக்கு என்ன ஆகும்னா h1 டேக்ல நம்ம இன்புட் டேக்ல என்னென்ன கொடுக்குறோமோ அது எல்லாமே கீழே h1 டேக்ல பிரிண்ட் ஆகிட்டே இருக்கும். சாரி, இ டாட் டார்கெட் வேல்யூ. ஓகேவா? டெஸ்ட் வந்துச்சா? ஹலோ வந்துச்சா? ரிமூவ் பண்ண அதுவும் கிளியர் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதுதான் ஒரு பேசிக்காக ஒரு ஸ்டேட்டோட கான்செப்ட்னா இதுதான். எழுத நீங்கள் செட் நேமுக்கு இங்கே நான் வேல்யூ செட் பண்ணுறேன். செட் பண்ணதை நான் இதுலேருந்து நான் கெட் பண்ண முடியும். இது வந்துட்டு ஹூக்ஸில் இந்த கான்செப்ட் மாதிரி இருக்கும். கிளாஸ் காம்போனண்ட்ல வேற மாதிரி ஸ்டேட் செட் பண்ணுவோம். அதை எடுக்கிறது வேற மாதிரி எடுப்போம். ஓகேவா? நான் அது இப்போ சொல்லிக் கொடுக்க போகிறது இல்லை. அது உங்களுக்கு குழம்பும். ஸோ நம்ம ஒரே ஃப்ளோலேயே போவோம். ஸோ இதுதான் ஹூக்ஸில் எப்படி நம்ம ஸ்டேட் வச்சு எப்படி செட் பண்ணுறது அப்படிங்கிறது. இப்போ இதே கான்செப்ட் தான் இப்போ இந்த டயலாக் பாக்ஸில் பார்த்தோம்னா ஒரு ஸ்டேட் ஒன்று கொடுத்துருக்கானா, இந்த ஸ்டேட்ல யூஸ் ஸ்டேட் ஆஃப் டிஃபால்ட் ஃபால்ஸ். டிஃபால்ட் ஃபால்ஸ்னா இது வந்துட்டு ஒரு பூலியன் டேட்டா டைப். இப்போ நம்ம இங்கே எப்படி கொடுத்துருக்கோம், இங்கே வந்துட்டு ஸ்ட்ரிங்காக கொடுத்துருக்கோம். ஆனால் இந்த இதில் வந்துட்டு நான் வந்துட்டு ஒரு அரே கொடுக்கலாம், ஆப்ஜெக்ட் கொடுக்கலாம், இன்டீஜர் கொடுக்கலாம். ஓகேவா? இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இங்கே வந்துட்டு ஃபால்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏன்னா ட்ரூ ஆர் ஃபால்ஸ். இந்த பட்டனை கிளிக் பண்ணால் எனக்கு ஸ்டேட் ட்ரூவாக மாறணும். ஸ்டேட் ட்ரூவாக இருந்துச்சுன்னா எனக்கு வந்து டயலாக் பாக்ஸ் ஓப்பன் பண்ணு. அதுதான் இந்த கான்செப்ட். டிஃபால்ட்டாக ஃபால்ஸ். இந்த செட் விசிபிள் இப்போ இங்கே விசிபிளான கன்சோலில் போட்டு பார்த்தா ஃபால்ஸ்ன்னு இருக்கும். ஓகேவா? இங்கே என்ன பண்ணுறாங்க, ஒரு டிவ் ஒன்று போட்டுருங்க, பேரண்ட் டிவ். எல்லா ரிட்டனுக்குமே ஒரு பேரண்ட் டிவ் ஒன்று கண்டிப்பாக இருக்கணும். ஸோ டிவ் போட்டாச்சு. அதுக்குள்ளே ஒரு பட்டன் ஒன்று இருக்குது.
இந்த பட்டன் தான் சாதாரண பட்டன். ஓகேவா? இந்த பட்டனோட வேலை என்ன பண்ணியிருக்காங்கன்னா லேபிள் ஈக்குவல் டு ஷோ. லேபிள் ஷோனா இங்கே என்ன எழுதியிருக்கோமோ அதுதான் இங்கே காட்டும். ஓகேவா? இங்கே என்ன எழுதியிருக்கோமோ அதை இங்கே காட்டும். லேபிள் கொடுத்தாச்சு. அடுத்து ஐக்கன். இந்த ஐக்கன் எதுக்கு அப்படின்னா இந்த ஷோக்கு முன்னாடி ஐக்கன் இருக்குல்ல, அந்த ஐக்கனுக்காக இவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, இது ரெண்டுமே நார்மல். அடுத்தது ஆன் கிளிக். நம்ம எப்படி நம்ம டெக்ஸ்ட் பாக்ஸ்க்கு வந்துட்டு டெக்ஸ்ட் பாக்ஸ் என்ன பண்ண முடியும், சேஞ்ச் வேல்யூ எழுதுறத சேஞ்ச் பண்ண முடியும். அதனால அது ஆன் சேஞ்ச் நம்ம யூஸ் பண்ணிட்டோம். பட்டனை கிளிக் பண்ண பட்டனை பொறுத்த மாட்டிலும் நம்மளுக்கு வந்துட்டு ஆன் சேஞ்ச் வராது. ஏன்னா பட்டனில் நம்ம இந்த சேஞ்ச் பண்ண முடியாது. ஆனால் நம்ம பட்டனை கிளிக் பண்ண முடியும். அதனால தான் ஆன் கிளிக்ங்கிற ஆட்ரிபியூட் நம்ம இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? இந்த ஆன் கிளிக் பண்ணுறப்ப என்ன நடக்குதுன்னா செட் விசிபிள். இந்த செட் விசிபிள்ங்கிற ஸ்டேட்டுக்கு ட்ரூன்னு செட் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இந்த கோடு ரன் ஆகுறப்ப என்ன நடக்கும்னா இந்த கோடுக்கு அப்புறம் இந்த நான் செலக்ட் பண்ணிருக்க கோடுக்கு அப்புறம் கீழே கன்சோலில் நான் வந்துட்டு விசிபிளை கன்சோல் போட்டேன்னா ட்ரூன்னு வரும். ஏன்னா இங்கே ட்ரூ செட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இப்போ இங்கே இதுதான் மெயின். இந்த டயலாக் பாக்ஸோட காம்பனண்டோட கோடிங் எழுதியிருக்காங்க. இங்கே என்ன எழுதியிருக்காங்கன்னா டயலாக் பாக்ஸ்க்கு ஹெட்டர் வச்சிருக்காங்க. ஹெட்டருங்கிற ஆட்ரிபியூட்டுக்கு ஹெட்டர்னு எழுதியிருக்கிறாங்க. இந்த ஹெட்டர் எங்கே வரும்னா இங்கே பார்த்தீங்களா ஹெட்டர் இங்கே இருக்குல்ல, இதுதான் இந்த ஹெட்டர். ஹெட்டரில் என்ன வேணுங்கிறது இங்கே கொடுக்கணும். அடுத்து விசிபிள். விசிபிள் ஈக்குவல் டு விசிபிள். இந்த விசிபிள்ங்கிறது என்னன்னா ஹெட்டரோட ப்ராப்பர்ட்டி. இந்த விசிபிள்ங்கிறது என்னன்னா இந்த ஸ்டேட். ஓகேவா? இந்த ஸ்டேட்டோட வேல்யூ இப்போ என்ன ட்ரூ. ஸோ ட்ரூ இந்த விசிபிள் ஈக்குவல் டு ட்ரூ அப்படின்னு இருக்கும். ஸ்டைல் வந்துட்டு டிஃபால்ட்டாக ஸ்டைல் எழுதியிருக்காங்க ஆன் ஹைடு. ஆன் ஹைடுனா என்னன்னா இதை க்ளோஸ் பண்ணுறப்ப மறுபடியும் அந்த ஸ்டேட்டை ஃபால்ஸ் ஆக்கி விசிபிள் ஸ்டேட்டை ஃபால்ஸ் ஆக்கி விட்றாங்க. ஆன் ஹைடு நான் ஆன் ஹைடை கிளிக் பண்ணுறப்ப செட் விசிபிள் ஸ்டேட் ஆஃப் ஃபால்ஸ் கிளிக் பண்ணுறப்ப ஃபால்ஸ் ஆக்கி விடு அப்படின்னு எழுதியிருக்கிறாங்க. இப்போ இந்த ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இருக்குல்ல, ஆன் ஹைடு, விசிபிள், ஹெட்டரு, இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ்லாம் என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு அப்படின்னு தெரியணும். அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணலாம்னா எந்த காம்போனன்ட் யூஸ் பண்ண போகிறோமோ அந்தந்த காம்போனன்ட்ல உள்ள அவங்க ஏபிஐன்னு கொடுத்துருப்பாங்க. ஏபிஐக்குள்ள வந்தோம்னா அந்த காம்போனன்ட்டுக்கு என்னென்ன ஆட்ரிபியூட்ஸ் இருக்குது, அந்த ஆட்ரிபியூட்ஸோட டேட்டா டைப் என்ன, அதோட டிஃபால்ட் வேல்யூஸ் என்ன, அது எதனால் யூஸ் பண்ணுறாங்கிறாங்க, இந்த டிஸ்கிரிப்ஷன், இது எல்லாமே இங்கே இருக்கும். சரியா? இப்போ நம்மளோட கேஸில் பார்த்தோம்னா ஆன் ஹைடுன்னு பார்த்தோமா, ஆன் ஹைடு நான் ஃபைண்ட் பண்ணி பார்த்தோன்னா இங்கே இருப்பாங்க ஆன் ஹைடு, அது ரிட்டன் டைப் நல்லு, வென் டயலாக் இஸ் ஹிடன், எப்போ டயலாக் க்ளோஸ் ஆகுதோ அப்போ இது ட்ரிகர் ஆகும் அப்படின்னு போட்டிருக்கு. அடுத்தது விசிபிலிட்டி பார்த்தோமா, விசிபிலிட்டியா பார்த்தோம். விசிபிள் தான். ஓகே, இதை ஃபைன் பண்ணி பார்க்குறேன். இங்கே கொடுத்துருக்காங்க விசிபிள், இதோட டேட்டா டைப் வந்துட்டு பூலியன், அதனால தான் அவங்க ட்ரூ ஃபால்ஸ்னு வச்சிருக்காங்க. டிஃபால்ட் ஆஃப் ஃபால்ஸ் இருக்கும். அது ஏன்னா ஸ்பெசிஃபை தி விசிபிலிட்டி ஆஃப் தி டயலாக். இந்த டயலாக் பாக்ஸ் ஷோ ஆகணுமா ஆகக்கூடாதா அப்படிங்கிறதுக்காக வந்து டிஸ்கிரிப்ஷன் ஃபுல்லாக இங்கே கொடுத்துட்டாங்க. ஓகேவா? ஸோ எந்த காம்பவுண்ட் எடுத்தாலுமே இங்கே உள்ள வந்து இங்கே படிச்சிருங்க. இது இந்த பிரைம் ரியாக்டிங் என்பிஎம்காக இல்லை, நிறைய நம்பர்ஸ் ஆஃப் என்பிஎம் இருக்குது. ஓகேவா? மெட்டீரியல் யூஐன்னு ஒன்று இருக்கு, ஆண்ட்னு ஒன்று இருக்கு. இதெல்லாம் ஃபேமஸான என்பிஎம்ஸ் லைப்ரரி. ஓகேவா? ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணுறப்ப அதோட டாக்குமெண்டேஷனை படிச்சுட்டு நீங்கள் யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ இங்கே பண்ணுறாங்க, கிளிக் பண்ணுறப்ப ட்ரூ ஆகுதா, ஸோ விசிபிலிட்டி ட்ரூவாக இருக்கிறப்ப இந்த டயலாக் பாக்ஸ் ட்ரூ ஆகுது, ஸோ விசிபிள் ஆகுது. விசிபிள் ஆகிறப்ப இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு பி டேக், அந்த பி டேக்குள்ள இவங்க லோரம் இப்சம் டம்மி டெக்ஸ்ட் எழுதியிருக்காங்க, அதுதான் இங்கே வருது. இப்போ நான் ஆன் ஹைடு கிளிக் பண்ணுறப்ப ஸ்டேட் ஃபால்ஸ் ஆயிடும், ஸோ க்ளோஸ் ஆகிடுது. நான் கிளிக் பண்ணுறப்ப ஸ்டேட் ட்ரூ ஆகுது, ஆன் ஆகுது. அதனால தான். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இதை அப்படியே ஃபஸ்ட்டு காப்பி பேஸ்ட் பண்ணிடுவோம். ஓகேவா? அதுக்கப்புறம் நமக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கலாம். இது அப்படியே ஃபுல்லாக பொறுத்த முன்னாடி நம்ம பட்டன் மட்டும் நம்ம எடுத்துப்போம். பட்டன் மட்டும் எடுத்து இப்போ நம்ம எங்கே வைக்கணும்னா இதுக்கு மேலே வைக்கணும், டாப்பில் வைக்கணும். ஓகேவா? என்ன பண்ணிடலாம், இதுதான் நம்ம கோடு. நம்ம கோடில் இங்கேருந்து ரோ காலம் நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். இந்த ரோ காலம் எதுக்குன்னா இந்த கார்ட்ஸ்க்கான ரோ காலம். இதுக்கு மேலே என்ன பண்ணிடுறேன், ஒரு டிவ் ஒன்று போட்டுக்கிறேன். ஓகேவா? ஒரு டிவ் போட்டுட்டேன், அதுக்குள்ள இந்த பட்டனை பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பட்டனை பேஸ்ட் பண்ண மட்டும் பார்த்தாது, பட்டனை இம்போர்ட் பண்ணணும். ஆனால் நான் ஆல்ரெடி மேலே இம்போர்ட் பண்ணி வச்சிருக்கிறேன். இது ஏன்னா நம்ம இந்த இது போட்டோம்ல எக்ஸ் போட்டோம்ல, அதுக்காக போட்டு வச்சிருக்கிறேன். அண்ட் இந்த ஸ்டேட்டை நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணணும், அதுக்காக இது இங்கே யூஸ் பண்ணியிருக்க அதே ஸ்டேட்டை காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இங்கே போட்டுக்கிறேன், சேவ் பண்ணிக்கிறேன்.
சேவ் பண்ணிட்டா ஒன்றும் நடக்காது. ஒரு பட்டன் மட்டும் வந்து உட்காந்துருக்கும், அவ்வளோதான். இந்த கிளிக் பண்ணாலும் நம்மளுக்கு எதுவுமே நடக்காது. இப்போ நம்மளுக்கு ஏற்ற மாதிரி மாற்றணும் அப்படின்னா இந்த ஐக்கான் தேவையில்லை. ஷோவில் மை ஒர்க் அவுட் வச்சுக்கிறேன், அங்கே வந்துருச்சு. நம்ம அதில் பார்த்தோம்னா இந்த மை ஒரு லாஸ்ட் கார்னரில் இருக்குது. அண்ட் கொஞ்சம் ஸ்டைலிங்லாம் கொஞ்சம் இதாக இருக்குது. அது எப்படின்னா அங்கே போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் இங்கே ஒரு கிளாஸ் நேம் ஒன்று எழுதிக்கிறேன். கிளாஸ் நேம் மை ஒர்க் அவுட் பட்டன் டிவ். இது பட்டனோட டிவ்ங்கிறதுனால பட்டன் டிவ்னு எழுதிட்டேன். அண்ட் வந்துட்டு இது வந்து வெறும் பட்டன். இப்போ இன்ஸ்பெக்ட் பண்ணியாச்சு, பட்டன் சூஸ் பண்ணிடுவோம். ஸோ ஹரிசாண்டலாக நம்ம நவுத்துன்னு கொள்ளணும் அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம், டாக்கிங்கை நம்ம கீழே வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த காம்பவுண்டை சூஸ் பண்ணிட்டேன். சூஸ் பண்ணிவிட்டு டெக்ஸ்ட் அலைன் எண்டு கொடுத்து பார்ப்போமா, வரல. இங்கே டெக்ஸ்ட் இங்கே வந்துருச்சு. ஸோ எண்டுக்கு நவத்தியாச்சு. இப்போ இதை காப்பி பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம், டேஷ்போர்டோட சிஎஸ்எஸ்ல இங்கே உள்ள வந்துட்டு டாட்டு கிளாஸ் நேம் மறந்துருச்சு. ஸோ என்ன பண்ணுவோம், பண்ணிட்டு ஃபஸ்ட்டு காப்பி பண்ண ப்ராப்பர்ட்டிஸை பேஸ்ட் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் கிளாஸ் நேம் நம்ம உள்ளே போய் எடுத்துக்கலாம். இதோடது இந்த டிவோடது தானே, இங்கே இருக்கு இந்த டிவ், எடுத்து இங்கே கொடுத்துக்கிறேன். இப்போ சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணியாச்சு. இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணலாம், எனக்கு கடைசியாக அங்கே வந்துருச்சு. இதுக்கப்புறம் இந்த பட்டனுக்கு வந்துட்டு அந்த ரேடியஸ், இந்த கர்வாக இருக்குல்ல, எல்லா சைடுமே 4 கார்னரும், அதுக்கு என்ன பண்ணுவோம், பட்டனுக்கு வந்துட்டு பார்டர் ரேடியஸ் நினைக்கிறேன், பார்டர் ரேடியஸ் 10px கொடுக்குற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இது ஒரு பார்டர் ரேடியஸ்ங்கிறது. இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், மை ஒர்க் அவுட் பட்டன்கிற கிளாஸ் டீமுக்கு நீங்கள் அதை செட் பண்ணிக்கணும். அதையும் பண்ணுவோம் கையோட. இதை தான் நான் பண்ணக்கூடாதுன்னு நினச்சேன், ஒன்றுக்கு செஞ்சு காட்டக்கூடாதுன்னு டைம் ஆகிடும். ஓகேவா? சேவ் பண்ணியாச்சு, ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். இப்போ இந்த பட்டனை கிளிக் பண்ணால் நம்மளுக்கு விசிபிள்ங்கிற ஒரு ஸ்டேட் வந்து ட்ரூ ஆயிடும். ட்ரூ ஆச்சு. இப்போ டைலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். என்ன பண்ணிடுவோம், இந்த டைலாக் பாக்ஸ் கூட காப்பி பண்ணிப்போம். காப்பி பண்ணிட்டு நம்ம இந்த பட்டன் கீழே போட்டுருவோம். பட்டன் இருக்கு, பட்டனோட டிவ் கீழே என்ன பண்ணிக்கிறேன், இது ஒரு தனி பட்டனு. பட்டனோட டிவ் எங்கே ஓப்பன் ஆகி இங்கே க்ளோஸ் ஆகுதா, இது கீழே என்ன பண்ணிக்கிறேன், டைலாக் பாக்ஸ். டைலாக் பாக்ஸ்க்கு ஒரு தனி இன்னொரு டிவ் வந்து போட்டுக்கிறேன். அதுக்குள்ள தனித்தனியாக நம்ம டிவைட் பண்ணிக்கிறது தான் நல்லது, ஏன்னா சிஎஸ்எஸ் நம்ம எழுதுறதுக்கு இதான் வசதியாக இருக்கும். டைலாக் பாக்ஸ் போட்டாச்சு. ஸோ இதே ஸ்டேட் தான் நம்ம யூஸ் பண்ணிடுவோம், விசிபிள்ங்கிற ஸ்டேட் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ பட்டனை கிளிக் பண்ணோன்னே என்ன நடக்கும், ட்ரூ ஆயிரும். ட்ரூ ஆயிடுச்சுன்னா இங்கே வந்து பார்க்கும், ட்ரூன்னு செட் பண்ணணும். ட்ரூன்னு செட் பண்ணோன்னா நம்மளுக்கு டைலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகி இந்த லோரன் நிமிஷம் காட்டுவோம். சேவ் பண்ணியாச்சு, நம்மளோட இதுக்கு வந்துச்சு. டயலாக் இஸ் நாட் டிவைட். இந்த டயலாக்குங்கிற இந்த டேகோட இன்புட் ஸ்டேட்மெண்ட் நம்ம இன்னும் வைக்கல, அதனால தான் இதை அடிக்கிறோம். இங்கே இருக்கு டயலாக், இதை எடுத்து மேலே இன்புட் ஸ்டேட்மெண்ட்ல இங்கே வச்சுருவோம். சேவ் பண்ணியாச்சு. ரெஃப்ரெஷ் பண்ணோம்னா இங்கே வர கிளிக் பண்ணால் பட்டன் வந்துருச்சு. புரியுதா? ஸோ ஒன்றும் இல்லை, காப்பி பேஸ்ட். நான் வந்துட்டு காப்பி பேஸ்ட் பண்ணணும், அதே மாதிரி தான் நீங்களும் ஒரு ஃபங்க்ஷனாலிட்டியை காப்பி பேஸ்ட் இன்னொரு இதுக்கு நீங்கள் பண்ண போகிறீங்க உங்களோட இதில். ஓகேவா? அது கரெக்டாக எதை காப்பி பண்ணி எந்த இடத்துல பேஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுல தான் எடுத்தோடனே வராது, ஹேண்ட்ஸ் ஆன் பண்ண தான் அது வரும். சரியா? ஓகே. ஸோ இப்போ வந்துடுச்சு. இப்போ நம்மளுக்கு என்ன தேவை, இதுக்குள்ள நம்மளோட இது பட்டன் கிளிக் பண்ணால் சைக்கிளிங் ஃபர்ஸ்ட் இது இவனை வைப்போம். ஓகேவா? சைக்கிளிங்கிறது நான் வைப்போம். இப்போ வந்துட்டு நம்மளோட இதில் இவன் தான் அந்த இதுக்குள்ளே வரக்கூடியது, அந்த டயலாக் பாக்ஸ்க்குள்ளே வரக்கூடியது. இதை டெலிட் பண்ணிடுறேன். இதுக்குள்ளே இது ஒரு டிவ் வச்சுடுறேன். ஓகேவா? டிவிஷன். ஓகேவா? தான் டிவ் இல்லை வச்சுட்டு என்ன பண்ணுவோம், சைக்கிளிங்கு ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸு, சார் ஒரு இன்புட் பாக்ஸு, மினிட்ஸ். சைக்கிளிங்கிறது ஒரு H4 டேக்காக கொடுத்துப்போம். H4 டேக் சைக்கிளிங். அது கீழே வந்துட்டு ஒரு இன்புட் பாக்ஸ். நான் இது சாதாரண சிம்பிள் ஒரு
இன்புட் டைப் ஈக்குவல் டு நம்பர் அப்படின்னு போட்டாலே HTML டேக்ல இன்புட் டைப் ஈக்குவல் டு நம்பர்னு போட்டாலே வந்துடும். பட் நான் வந்துட்டு இங்கே வந்துட்டு பிரைமரி ரியாக்டரோட யூஸ் பண்ணி காட்டுறேன். இந்த இன்டீஜர் ஒன்று இருக்குல்ல, இதை யூஸ் பண்ணிப்போம். இதுலேயும் அதே தான். இங்கே பாருங்க, நம்ம பண்ண அதே எக்ஸாம்பிள் தான். இன்டீஜர் ஒன்லின்னு எழுதியிருக்காங்களா, இங்கே எழுதியிருக்காங்க இன்டீஜர் ஒன்லின்ட்டு. இது என்னது, இது ஒரு சாதாரண ஒரு லேபிள். ஓகேவா, அது கீழே இன்புட் நம்பர் அப்படின்ட்டு ஒரு காம்போனன்ட் ஒன்று இருக்குது பிரைமரி ரியாக்டரோட. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணியிருக்காங்க, ஆன் வேல்யூ சேஞ்ச். சில இதில் வந்து ஆன் சேஞ்ச் யூஸ் பண்ணுவாங்க, ஆன் வேல்யூ சேஞ்ச் யூஸ் பண்ணுவாங்க. ஒரு இதுக்கும் சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஓகேவா, இவங்க ஆன் வேல்யூ சேஞ்ச் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆன் வேல்யூ சேஞ்ச் இதுவுமே இப்போனா ஒரு சேஞ்ச் நடக்கிறதுக்கு ட்ரிகர் ஆகும். அதே மாதிரி ஈவெண்ட் எடுத்திருக்காங்க. செட் வேல்யூ இ டாட் வேல்யூ. நீங்கள் ஆன் சேஞ்ச் யூஸ் பண்ணீங்கன்னா இ டாட் டார்கெட் டாட் வேல்யூ வரும். ஆன் வேல்யூ சேஞ்ச் பண்ணீங்கன்னா இ டாட் வேல்யூ. இந்த இடத்துல நீங்கள் வந்துட்டு ஆன் வேல்யூ சேஞ்ச் போட்டு இந்த இயை நீங்கள் இந்த இடத்துல கன்சோலில் போட்டாலே உங்களுக்கு தெரியும். ஓகேவா, ஸோ இங்கே இ டாட் வேல்யூவில் வேல்யூ வருது. அதை எடுத்து இங்கே செட் வேல்யூ 1. செட் வேல்யூ 1னா இந்த இருக்குவாங்க, இந்த இதுக்கு செட் பண்ணுறாங்க. இந்த இடத்துல ஜஸ்ட் செட் மட்டும் பண்ணல, செட் பண்ணதை இங்கே எடுத்து வேல்யூ ஈக்குவல் டு வேல்யூ 1 ஆஃப்னு காட்டியிருக்காங்க. இது ஏன்னா நான் இங்கே எடுத்துட்டு வேல்யூ செட் பண்ணுறோம். ஓகேவா, செட் பண்ணதை இங்கே வியூ பண்ணி எடுத்து காட்டுறதுக்கு அதுதான் இங்கே வேல்யூ. வியூ பண்ணி எங்கேருந்து எடுக்கிறாங்க, இந்த வேல்யூ 1லேருந்து எடுக்கிறாங்க. செட் வேல்யூ 1 செட் பண்ணுறாங்க. இந்த வேல்யூ 1ல இருக்கிற வேல்யூ எடுத்து இங்கே வேல்யூ எடுத்து இங்கே வேல்யூங்கிற ஆட்ரிபியூட் செட் பண்ணுறாங்க. அப்போ தான் யூஐயில் அது காட்டும். இது எப்போ எந்த இடத்துல காட்டும்னா, இப்போ நம்ம வந்துட்டு டேட்டா பேஸ்லேருந்து வேல்யூ ஃபிச் ஆகி வருது அப்படின்னா நம்ம இந்த ஸ்டேட் செட் பண்ணுவோம். இங்கே இந்த இடத்துல செட் பண்ணுற வேல்யூ வந்துட்டு டேட்டா பேஸ்லேருந்து கால் ஆகி வரும்ல, அந்த இடத்துல நம்ம செட் பண்ணியிருப்போம். செட் பண்ணுறப்ப நம்மளுக்கு வேல்யூ ஒன்று எடுத்து காட்டுவோம். அதனால தான் இந்த இடத்துல வைக்கிறது. ஓகேவா, என்ன பண்ணிடுறேன், இன்புட் நம்பர் எடுத்து இங்கே வச்சுக்கிறேன். அதே மாதிரி இங்கே வேல்யூ 1 எடுத்துக்கிறேன். வேல்யூ 1 வந்து எனக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கிறேன். சைக்கிளிங்னு வச்சுக்கிறேன். சைக்கிளிங் வேல்யூ வச்சுக்கிறேன். செட் சைக்கிளிங் வேல்யூ. ஓகேவா, இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு இங்கே இருக்கான் இன்புட்டு நான் எடுத்து சைக்கிளிங்கு கீழே கொடுத்துட்டு ஸ்டேட்டை கரெக்டாக செட் பண்ணுறேன். செட் பண்ணியாச்சு. இவனையும் எடுத்து இங்கே வச்சாச்சு. அடுத்தது சிம்பிளாக ஒரு பி டேக்ல மினிட்ஸ்னு கொடுத்துக்கிறேன். இப்போ சேவ் பண்ணுவோம். சேவ் பண்ணி ஓப்பன் பண்ணோன்னா எனக்கு 3மே வந்திருக்குது. ஆனால் 3மே ஒரு லைனில் வந்திருக்குது. இந்த நீங்கள் வந்துட்டு ஒரு ரோ ஒரு காலம் அப்படின்னு செட் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகேவா, அப்படி இல்லாட்டி சிம்பிளாக சிஎஸ்எஸ் கூட இருக்கும். பார்க்குறேன். டிஸ்பிளே இன்லைன் ஃப்ளக்ஸ். இது ஒரு ப்ராப்பர்ட்டி. டிஸ்பிளே இன்லைன் ஃப்ளக்ஸ்னா ஒரு டிவ்வில் ஒரு டிவ் ஒன்று இருக்குது. அந்த டிவ்வுக்குள்ளே நீங்கள் வந்துட்டு ஒரு 5-6 கோடு எழுதி 5-6 காம்போனன்ட் வச்சுருக்கீங்கன்னா அந்த 5-6 காம்போனன்ட்டு ஒரு லைனாக தான் வரும். அது ஒரு லைனாக வராமல் எனக்கு இந்த டிவ்வுக்குள்ளே இருக்க எல்லா காம்போனன்ட்டும் உங்களுக்கு ஒரே லைன்லேயே வரணும் அப்படின்னா அந்த டிவ்வை சூஸ் பண்ணிவிட்டு அந்த டிவ்வுக்கு டிஸ்பிளே இன்லைன் ஃப்ளக்ஸுங்கிற ப்ராப்பர்ட்டி கொடுத்தீங்கன்னா அதுக்குள்ளே இருக்க எல்லா காம்போனன்ட்டுமே உங்களுக்கு ஒரே லைன்லேயே வந்துடும். ஓகேவா, இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன். இப்போ இது கிளாஸ் நேம் கொடுத்து இதை நான் வைக்கணும், அதுக்கு டைம் எடுக்கும், அதனால இப்போதைக்கு வேணாம். சரி, ஓகே. இந்த இடத்துல வந்துட்டு என்ன பண்ணியிருக்கோம், இங்கே நம்ம எழுத இந்த இடத்துல இது மாறணும். ஓகேவா, இப்போ டிஃபால்ட்டாக இங்கே வந்துட்டு 42,723 அது எங்கே இருக்குதுன்னா நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். இப்போ டிஃபால்ட்டாக நான் 0ன்னு கொடுத்துக்கிறேன். ரெஃப்ரெஷ் பண்ணியாச்சு, உள்ள வந்துச்சு. இப்போ நான் இங்கே எழுதுகிற வேல்யூ எல்லாமே நான் இங்கே காட்டணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், இந்த இடத்துல எழுதிருக்கோம்ல 0 மினிட்ஸ். இதை எனக்கு தெரிஞ்சு நம்ம ஹார்ட் கோர் பண்ணியிருக்கோம். ஹார்ட் கோர்னா இங்கே வச்சிருக்கோம் பாருங்க, இங்கே வச்சிருக்கேன் பாருங்க, 0ன்னு எழுதியிருக்கேன். இந்த இடத்துல நான் என்ன பண்ணும், சிம்பிளா அந்த நேமை கால் பண்ணிவிடணும். நேம் கிடையாது, அது சைக்கிளிங். இதுக்கு தானே நம்ம செட் பண்ணுறோம். செட் பண்ண வேல்யூ நம்ம இங்கே தான் கெட் பண்ணுவோம். அதுதான் இங்கே சைக்கிளிங் வேல்யூ. எனக்கு தெரிஞ்சு இவங்க ரியாக்டில் இவங்க எப்படி இங்கே செட் சைக்கிளிங் வேல்யூன்னு கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரி இங்கே கெட் சைக்கிளிங் வேல்யூன்னு கொடுத்துருந்தா ஈஸியாக இருந்திருக்கும். ஃபஸ்ட்டு அவங்களுக்கு டக்குன்னு பிடிச்சிருக்கும். கொடுத்தாச்சு, சேவ் பண்ணியாச்சு. இப்போ ட்ரை பண்ணி பார்ப்போமா. இங்கே 15 கொடுக்காச்சு, வந்துருச்சு.
தெரியுதா? ஸோ இங்கே அப்டேட் ஆக அந்த ஸ்டேட்டுமே இங்கே மாறுது. வந்துட்டு 198ன்னு கொடுத்துட்டு வந்தோன்னா மாறுது. பர்ஃபெக்ட். ஸோ வந்துட்டு இதுதான் சிம்பிளாக, இதுதான் ஒரு ஸ்டேட்டோட கான்செப்ட். இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு டேப் ஒன்று வைப்போம். இந்த டேபுங்கிறது ஒன்றும் இல்லைங்க, இதே கான்செப்ட் தான். ஓகேவா? இதே டேப் தான். லெக்கு, ஷோல்டரு, ஆர்ம்ஸ்ன்ட்டு நிறையா இருக்குமா, அதே மாதிரி இங்கே வரும். அந்த ஒரு இதுக்குள்ளே கிளிக் பண்ணுறப்ப நம்மளுக்கு இப்போ லெக்கை கிளிக் பண்ணால் இந்த மாதிரி வரக்கூடாது, இந்த மாதிரி வரக்கூடாது. அதுக்கு பதிலாக இந்த மாதிரி எக்ஸ்பேண்ட் வரணும். இது எந்த காம்போனன்ட் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா எக்ஸ்பேண்ட் கொலாப்ஸ்னே காம்போனன்ட் இருக்கும். இங்கே இருக்குது. சர்ச்சில் போய் பார்ப்போம். அக்கார்டியன் நினைக்கிறேன் இது பேர். ஆக்சுவலி அக்கார்டியன் அக்கார்டியன் இந்த இருக்கு பாருங்க, வந்தான். ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன், இப்போ எப்படி இந்த டேபை கிளிக் பண்ணுறப்ப டேபுக்குள்ள இந்த மீட்டர் காம்பவுண்ட்டை கால் பண்ணியிருக்கணும், அதே மாதிரி இந்த டேபை நான் கிளிக் பண்ணுறப்ப இந்த அக்கார்டியன் காம்பவுண்ட்டை கால் பண்ணியிருக்கேன். ஓகேவா? சரி, ஓகே. ஃபஸ்ட் இந்த டேபை நம்ம வைப்போம். ஓகேவா? டேப் எப்படி வைப்போம்னா இதுக்குள்ள இது சைக்கிளிங்கோட டிவ்வாக போயிடுச்சு. இது கீழே இன்னொரு டிவ், இந்த டிவ் தான் வந்து டேபோட டிவ். டேபுக்கு நம்ம ஆல்ரெடி கோட் எழுதியிருப்போம்னு நினைக்கிறேன். இந்த இதற்குள்ள இதை கிளிக் பண்ணோம்னா ஸ்க்ரீன் ரெண்டாக ஸ்பிட் ஆயிரும். ஸோ மேலே இருக்க கோடை நீங்கள் கீழே காப்பி பண்ணி பார்த்து எழுதணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஸ்க்ரீனை ஸ்ப்ளிட் பண்ணிக்கிட்டு ஒரு சைடு மட்டும் நீங்கள் கீழே நகர்த்திக்கலாம், மேலே நகர்த்திக்கலாம். ஓகேவா? டேப் இங்கே இருக்குது. ஸோ அப்படியே காப்பி பண்ணி நமக்கு ஒரு டேபு வியூ, அதுக்குள்ளே டேப் பேனல், இந்த டேப் பேனலில் இங்கே க்ளோஸ் பண்ணிக்கிறேன். டேப் பேனலை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். அப்புறம் டேபு வியூவையும் நான் க்ளோஸ் பண்ணணும். டேப் வியூ. ஓகேவா? சாரி, டேப் வியூ வந்துட்டு என்டையராக கடைசியாக க்ளோஸ் பண்ணணும். இது பட்டு டேப் பேனல் லெக்குக்கு ஒன்று தேவை. அப்புறம் என்ன, இப்போதைக்கு ஒன்று மட்டும் வைக்கிறேன். ஓகேவா? லெக்கு, அப்புறம் இது இங்கே இருக்க மாதிரி வைக்கிறேன். ஹெட்டர் 2, தென் ஹெட்டர் 3. இப்போ சேவ் பண்ணிவிட்டு பார்த்தோம் இங்கே வந்துருச்சு. ஓகேவா? லெக் 1, லெக் 2, லெக் 3. இப்போ சாரி, லெக் ஹெட்டர் 2, ஹெட்டர் 3ன்னு வந்துருச்சு. நம்ம இங்கே வந்துட்டு இந்த மாதிரி நீங்கள் வச்சுக்க வேண்டியதான். ஓகேவா? இந்த ஹெட்டிங்கில் இங்கே வச்சுக்க வேண்டியதான். ஸ்லோவாக இருக்குது. சரி, ஓகே. இப்போ இந்த லெக்குக்குள்ள இவன் எப்படி வைக்கிறேன்னு பார்ப்போம். இவனுக்கும் ஒன்றும் இல்லை, இதே தான். ஸோ அக்கார்டியன் டேப் மேலே இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இந்த சிம்பிளான இந்த பேசிக்கை நம்ம யூஸ் பண்ணிப்போம். ஓகேவா? இல்லை என்ன பண்ணீங்கன்னா அக்கார்டியன்ட்டுன்னு ஒரு பேரண்ட் டேக் இங்கே ஓப்பன் பண்ணி இங்கே க்ளோஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்குள்ளே வந்துட்டு அக்கார்டியன் டேப்ன்ட்டுன்னு நம்ம நிறைய டேப் நம்ம கொடுத்துக்கலாம். இந்த ஒரு அக்கார்டியன் டேபுங்கிறது தான் இவன். இந்த டேப், இது ஒரு டேப், இது ஒரு டேப், இது ஒரு டேப். ஸோ 3 டேப் இருக்குதா? இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே அக்கார்டியன் டேப் 3 இருக்கும். இது ஒரு டேப் ஓப்பன் க்ளோஸு, இங்கே ஒன்று ஓப்பன் க்ளோஸு, இங்கே ஒரு ஓப்பன் க்ளோஸ். ஸோ 3 இருக்குது. ஒரு இதுக்கும் ஹெட்டர் இங்கே கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஹெட்டர் ஓப்பன் பண்ணுறப்ப அதுக்குள்ளே அதே பி டேக்ல லோவர் மிம்ஸ் கோடு. இந்த இடத்துல பேரண்ட் டேக் இருக்குல்ல அக்கார்டியன், இதுக்குள்ள ஆக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் 0 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என்னன்னா டிஃபால்ட்டாக இந்த பேஜ் லோட் ஆகுறப்ப எந்த டேப் ஓப்பனாக இருக்கணும் அப்படின்னு இங்கே அது சொல்கிறது தான் இங்கே. இப்போ இண்டெக்ஸ் ஆஃப் 0ன்னு கொடுத்தா ஃபர்ஸ்ட் டேப். இப்போ நான் பேஜை லோட் பண்ணுறேன், சாரி ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். டிஃபால்ட்டாக பார்த்தீங்களா ஹெட்டர் 1ங்கிறது ஓப்பனாக இருக்குது. ஹெட்டர் 1னா இங்கே இண்டெக்ஸ் 0ன்னு கொடுக்கணும். இதே ஹெட்டர் 2 உங்களுக்கு ஓப்பனாக இருக்குன்னா இங்கே இண்டெக்ஸ் வந்துட்டு 1ன்னு கொடுக்கணும். ஓகேவா? அதுதான். இப்போ என்ன பண்ணுவோம், இதை காப்பி பண்ணிட்டு இங்கே இம்போர்ட் பண்ணிட்டு இவனையும் காப்பி பண்ணிப்போம். இங்கே நம்ம அக்கார்டியன் இங்கே இருக்கிறோம், லெக் பேஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்மளோட அவுட்புட் வந்து பார்த்தோம்னா இங்கே இருக்கா, நம்மளுக்கு க்ளோஸ் ஆகிடுச்சா? இங்கே இருக்கு. ஸோ லெக்குக்குள்ளே அந்த 3 இதுவுமே இங்கே வந்துருச்சு. இப்போ டிஃபால்ட்டாக ஹெட்டர் 1 ஓப்பன் இருந்தானா இப்போ நான் இடத்துல வந்துட்டு 2 அப்படின்னு கொடுத்தேன்னா எனக்கு வந்துட்டு 0, 1,
2, அதாவது ஹெடர் 3 வந்துட்டு டிஃபால்ட் ஓப்பனாக இருக்கும். பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணுறேன், ஓப்பன் பண்ணுறேன்னா ஹெடர் 3 ஓப்பனாக இருக்கா டிஃபால்ட்டாக. ஸோ அதுதான் இங்கே ரிவர்ட் பண்ணிக்கிட்டேன் சேஞ்சஸ். ஓகே, சரி. அடுத்து நம்ம என்ன வைக்கலாம்னா, இதை ஓப்பன் பண்ணால் என்ன நடக்குதுன்னா, இத்தனை டேப்ஸ் இருக்குதா, இந்த டேபோட ஒர்க் அவுட் நேம்லாம் நம்ம காப்பி பேஸ்ட் பண்ணிப்போம். ஃபர்ஸ்ட் டேபுக்கு என்ன அது லங் யூஎன்ஜி, அடுத்ததுக்கு சிங்கிள் லெக் டெட் லிஃப்ட். நான் ஜிம்முக்கு போனது கிடையாது, அதனால எனக்கு தெரியல அதெல்லாம். சிங்கிள் டெட் லெக் டெட் லிஃப்ட், அதுக்கு பேர்ல ஸ்குவாட்ஸ். இன்னொரு டேப் போட்டுப்போம். யார் இவன், ஸ்டெப் அப்ஸ். சேவ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதெல்லாம் பார்த்தோம்னா கரெக்டாக 4 லெட்டர் கரெக்டாக வந்துருச்சு. ஓகேவா, இப்போ ஒரு இதுக்குள்ளேயும் நம்மளுக்கு என்ன தேவைன்னா, இவனை வந்துட்டு நம்ம லோக்கல் ஸ்டோரேஜ்லேருந்து எடுக்கணும். அது அடுத்த பார்ட்டுக்கு வரேன். அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு வந்துட்டு இங்கே பார்த்தீங்களா, நம்பர் ஆஃப் ரெப்ஸ், நம்பர் ஆஃப் செட்டு அண்ட் இந்த ஒரு பட்டன். இந்த நம்பர் ஆஃப் செட்ஸ் ரெப் இவனுமே நம்ம வந்துட்டு லோக்கல் ஸ்டோரேஜ்லேருந்து எடுக்கப்படும். அண்ட் இந்த பட்டன் வந்துட்டு எக்ஸா இருக்கணுமா இல்லை டிக்கா இருக்கணுமா, அதாவது பண்ணிட்டாங்களா பண்ணலையாங்கிறது தான் ஐடென்டிஃபை பண்ணுறது தான் அந்த பட்டன். ஸோ இதையுமே நம்ம வந்துட்டு இதுலேருந்து தான் எடுப்போம், லோக்கல் ஸ்டோரேஜ்லேருந்து தான் எடுப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த யூஐ பண்ணிடுவோம். ஓகேவா, இது என்ன, இந்த டெக்ஸ்ட் பாக்ஸுங்கிறது என்ன அப்படின்னா, இந்த அழகா மேலே பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ரெப்ஸுங்கிறது மேலே எழுதியிருக்குதுல்ல, இது என்னன்னா, இது வந்துட்டு சாதாரண லேபிள் கிடையாது, இவங்களே கொடுத்துருப்பாங்க. ஏதோ ஒரு இடத்துல பார்த்தனே, ஃப்ளோட் லேபிளா, இங்கே வந்து பார்த்தீங்களா, இவன் தான். ஓகே, ஃப்ளோட் லேபிள், இன்புட் டைப்பு, இன்புட் டெக்ஸ்ட். எனக்கு வரேன், என் ரெஃபரன்ஸில் எப்படி எழுதிருக்குன்னு பார்த்துக்கிறேன். ஸோ ஃப்ளோட் லேபிளில் இம்போர்ட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே இன்புட் நம்பர், இதே தான் கான்செப்ட் தான். ஃப்ளோட் லேபிளுக்குள்ள இன்புட் நம்பர் இவங்க வச்சுருக்காங்களான்னு பார்ப்போமா. ஃப்ளோட் லேபிள் இங்கே வச்சுருக்காங்க பாருங்க. ஃப்ளோட் லேபிள் இன்புட் நம்பரு. இந்த ஃப்ளோட் லேபிளுக்கு இங்கே இந்த இன்புட் கொடுக்குறாங்க. இந்த ஃப்ளோட் லேபிள்ங்கிற காம்பவுண்டில் ரேப் பண்ணியிருக்காங்க. அதுக்குள்ளே இன்புட் நம்பருங்கிறது இவன் சாதாரண நம்பரு. அதுக்குள்ளே இந்த நம்பர்னு எழுதியிருக்குதுல்ல, இந்த பிளேஸ் ஹோல்டர் மாதிரி எழுதிக்கல, அதுதான் இங்கே கொடுத்துருக்குறாங்க இந்த லேபிள். ஓகே, கிளிக் பண்ணால் அழகாக அது மேலே போயிடுது. இதே நம்ம ஃபாலோ பண்ணிப்போம். ஃப்ளோட் லேபிள் தேவை. இன்புட் நம்பர் நம்ம ஆல்ரெடி வச்சுருக்குறோமா பார்த்துருவோம். இன்புட் நம்பர் ஆல்ரெடி இங்கே வச்சுருக்கோம். ஸோ ஃப்ளோட் லேபிள் மட்டும் இன்புட் பண்ணியாச்சு. அடுத்தபடியாக இதுக்குள்ள நம்ம என்ன பண்ணுவோம், இந்த பேராகிராஃப் இது இருக்கட்டும். ஓகேவா, இவனுக்கு div எடுத்து இதுக்குள்ள இங்கே போட்டாச்சு. பேராகிராஃப் வந்துருச்சு. பேராகிராஃபை தனியாக டிவ்ல போட்டாச்சு. அதுக்கப்புறம் இங்கே தனியாக இன்னொரு டிவ், இந்த டிவிஷனுக்குள்ள ரோஸ் அண்ட் காலம் தான். ஒரு ரோ, அதுக்குள்ள காலம், 3 காலம். ஓகே, 3 காலத்துல நம்ம என்ன பண்ணலாம்னா, இவனை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிப்போமா. இப்போதைக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், இந்த வேல்யூ எடுத்துப்போம். எடுத்துட்டு
sets set number of reps. ஆக்சுவலி நம்ம இந்த மாதிரி இந்த நம்பர் ஆஃப் செட்ஸ் ரெப்ஸ்க்குலாம் நம்ம வந்துட்டு ஸ்டேட் வச்சு எடுக்க மாட்டோம். ஏன்னா நம்ம வந்துட்டு எங்கேயுமே நம்ம சேஞ்ச் பண்ண போகிறது கிடையாது. அது டிஃபால்ட்டாக அங்கே அப்படியே தான் இருக்கும். நம்ம எடிட் பண்ணுற மாதிரி இருந்தால் நம்ம ஸ்டேட்டுக்கு போகலாம். இங்கே ஸ்டேட் தேவையில்லை. அப்போ நம்ம இங்கேருந்து எடுப்போம்னா அது வந்து லோக்கல் ஸ்டோரேஜ்லேருந்து எடுப்போம். அதுக்கு நம்ம ஒரு வேரியபிள் மாதிரி போட்டு தான் நம்ம எடுப்போம். ஓகேவா? ஸோ இப்போதைக்கு என்ன பண்ணிக்கலாம், நம்ம ஹார்ட் கோர் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு இதுக்குள்ளே இங்கே வந்துட்டு இவனை காப்பி பேஸ்ட் பண்ணிப்போம். பண்ணிவிட்டு வேல்யூ இப்போ டிஃபால்ட்டாக அவனுக்கு தேவையா, வேல்யூ தேவைங்கிறப்ப சரி இப்போதைக்கு வேணும்னா நம்ம வந்துட்டு டைம் பீயிங்க்கு ஒன்று வைப்போம். அதுக்கப்புறம் நம்ம லோக்கல் ஸ்டோரேஜ் எடுக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் நம்ம அவனை ரிமூவ் பண்ணிடுவோம். இப்போதைக்கு டம்மியாக v1 v2ன்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? v1 v2 set v1 set v2. இவன் வந்துட்டு நான் v1 set v1 யூஐல எப்படி இருக்கும், நம்பர் ஆஃப் ரெப்ஸ்ன்னு வச்சுருக்கதா, நம்பர் ஆஃப் ரெப்ஸ் சேவ் பண்ணியாச்சு. பண்ணி பார்த்தோம்னா இங்கே வந்துருக்கு. இது மேலே ஓவர்லாப் ஆயிருக்கு. இது சிஎஸ்எஸ் மூலியமாக நம்ம வச்சு பண்ணிக்கலாம். எப்படின்னா அதுக்காக தான் நான் ரோ காலம் போட்டது, அதுக்காக தான் டிவைட் பண்ணது டிவிஷன் வச்சு. இந்த பி டேக் இருக்குல்ல, இந்த பி டேக்கோட டிவிஷன் டிவ் இருக்குல்ல, இல்லை என்ன பண்ணிக்கலாம், மார்ஜின் பாட்டம் கொடுத்துக்கலாம். மார்ஜின் பாட்டம் கொடுத்து கொஞ்சம் கீழே சைஸ் இறக்கிக்கலாம். கொடுத்தோம்னா கீழே சைஸ் இறக்கிச்சு பாருங்க. மார்ஜின் பாட்டம் ஆஃப் 30 px கொடுத்துக்கிறேன். இங்கே இருக்குது. இங்கே ஒரு கிளாஸ் நேம் போட்டு, இல்லை என்ன பண்ணலாம், இது வந்துட்டு கிளாஸ் நேம் இன்னொரு மெத்தட் உங்களுக்கு சொல்லி தரேன், இன்லைன் ஸ்டைல் எழுதுறது. ஸோ கிளாஸ் நேம் ஐடி கொடுத்து நம்ம ஸ்டைல் எழுதுறது வேற, இன்லைன் இங்கே ஈக்குவல் டு எழுதிக்கலாம் மார்ஜின் பாட்டம். ஓகேவா? 30 px கொடுத்துட்டு இங்கே நம்ம ஸ்டைல் எழுதிக்கலாம், இன்லைன் ஸ்டைல். ரெஃப்ரெஷ் பண்ணோம்னா இங்கே டீபக்கர் வச்சுருக்கோம் போல, ஓப்பன் பண்ணுறேன். எனக்கு கரெக்டாக கீழே வந்து இது பேர் தான் இன்லைன் ஸ்டைல் எழுதுறது. ஓகே, ஸோ நம்பர் ஆஃப் ரெப்ஸ் போட்டாச்சு. அடுத்தது அடுத்த காலத்துக்கு நம்பர் ஆஃப் செட்ஸ் இதுக்கு v2 ரெஃப்ரெஷ் பண்ணியாச்சு. ஓகே, அடுத்தபடியாக நம்மளுக்கு ஒரு பட்டன் ஒன்று தேவை. ஓகே, இந்த பட்டன் வந்துட்டு டிஃபால்ட்டாக ஒரு பட்டன் எடுத்துக்கிறேன். பிரைம் ரேட்லேருந்து தான் எடுத்துருக்கிறேன் பட்டனை. இது ஆன் கிளிக் அப்புறம் போவோம். ஸோ வந்துருச்சு, பட்டன் வந்துருச்சு. ஓகேயா? சூப்பர். ஸோ ஒரு ஓவராலாக ஒரு யூஐ நம்ம ரெடி பண்ணியாச்சு. ஓகேவா? இனிமேல் நம்ம என்ன பண்ணணும்னா லோக்கல் ஸ்டோரேஜ்லேருந்து வேல்யூ நம்ம எப்படி எடுக்கிறது, எடுத்து அதை எப்படி ஓவர் ரைட் பண்ணுறது எப்படி நம்ம இங்கே ஷோ பண்ணுறது அப்படிங்கிறது டிஃபால்ட்டாக நான் வந்துட்டு ஒரு சில இதுக்கு நான் காட்டுறேன். அதே கான்செப்ட் தான் மீதி எல்லாத்துக்குமே. சரியா? நீங்கள் என்னோட அந்த கிட்டு கோடி நீங்கள் பார்க்கலாம். அதில் பார்த்து நீங்கள் அதை ரெஃபரன்ஸாக வச்சு பண்ணலாம். அதில் எதுவும் டவுட்னா நீங்கள் எப்போ வேணாலுமே நீங்கள் பில் பண்ணலாம். சரியா? அடுத்து வரும். ஓகே, நம்ம அடுத்து வந்துட்டு லோக்கல் ஸ்டோரேஜுக்குள்ளே நம்ம போயிடலாம். எப்படி நம்ம எங்கேருந்து நம்ம டேட்டாஸ் எடுத்தோம், எப்படி நம்ம அதை ஓவர் ரைட் பண்ணுறோம் அப்படிங்கிறது போயிடலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட இந்த ஹோஸ்ட் பண்ணியிருக்க ஆப்பில் பார்த்தீங்கன்னா இங்கே வச்சிருக்கிறேன் லோக்கல் ஸ்டோரேஜில் கீஸ் வந்துட்டு முன்னாடி சொன்னால் லோக்கல் ஸ்டோரேஜ், செஷன் ஸ்டோரேஜ், குக்கீஸ் எல்லாத்துமே வந்துட்டு கீ வேல்யூ பேர தான் இருக்கும். ஸோ கீ வந்துட்டு ஒர்க் அவுட்ஸ்னு வச்சிருக்கேன். வேல்யூஸில் தான் நான் வந்துட்டு நம்மளுக்கு தேவையான எல்லாமே நான் இங்கே உள்ள வச்சிருக்கேன். ஆர்ம்ஸ்னு எடுத்தோன்னா அந்த ஆர்ம்ஸ்குள்ள எத்தனை ஒர்க் அவுட் இருக்கு, அந்த இப்போ ஒரு ஒர்க் அவுட் எடுத்தோன்னா அந்த ஒரு ஒர்க் அவுட் எடுக்கிறப்ப நான் ஒரு டைம் பண்ணுறப்ப எத்தனை கேலரிஸ் பர்ன் ஆகுது, டோட்டலாக எத்தனை கேலரிஸ் இது ஃபுல்லாக பண்ணிட்டேன் அப்படின்னா டோட்டலாக எத்தனை கேலரிஸ் பர்ன் ஆகும், இதோட டிஸ்கிரிப்ஷன் என்ன, நம்பர் ஆஃப் செட்ஸு, ரெப்ஸு, ஸ்டேட்டஸ் 1, அதாவது ஸ்டேட்டஸ் ட்ரூ ஃபால்ஸ்னு வைக்காம 1 0ன்னு வச்சிருக்கேன். 1னா ட்ரூ பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம், 0னா ஃபால்ஸ் பண்ணலைன்னு அர்த்தம்.
இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு ஆர்ம்ஸில் பைசெப்ஸில் ஸ்டேட்டஸ் ஒன்று ட்ரூன் இருக்கு. இப்போ ஆர்ம்ஸில் பைசெப்ஸில் ஒன்று ட்ரூன் இருக்கு. அதனால தான் இங்கே வந்துட்டு இங்கே டிக்கு விழுந்துருக்குது. ஓகேவா? இப்போ வந்துட்டு இங்கே புஷ்அப்ஸில் பார்த்தீங்கன்னா ஜீரோன்னு இருக்குது. அதனால தான் இங்கே இன்டூ இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த கான்செப்ட் தான். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் எப்படி லோக்கல் ஸ்டோரேஜ்லேருந்து டேட்டாவை எடுத்து நம்ம எப்படி வியூ பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகே, அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் நம்ம லோக்கல் ஸ்டோரேஜில் இந்த டேட்டாவை நம்ம செட் பண்ணணும். இந்த இதை அது எப்படி செட் பண்ணுறது அப்படின்னா, நான் எப்படி செட் பண்ணியிருக்கேன்னா முன்னாடியே சொல்லியிருக்கேன், ஒரு ரியாக்ட் ஆப் ரன் பண்ண போகிறோம்னா அது ஃபர்ஸ்ட்டு index.html வரும், அதுக்கப்புறம் index.js வரும். index.jsல நம்ம எதை கால் பண்ணுறோமோ அது கால் ஆகும். ஸோ index.js கண்டிப்பாக கால் ஆகும். அந்த index.jsல தான் நான் என்ன பண்ணியிருக்கிறேன்னா இந்த நம்ம லோக்கல் ஸ்டோரேஜுக்கு தேவைங்கிற வேல்யூ நான் செட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இதுதான் வந்துட்டு நம்மளோட ஆப். ஓகேவா? இந்த இடத்துல என்ன தேவை, நம்ம அந்த அந்த ஜேசன் வேல்யூ தேவை, அதாவது லோக்கல் ஸ்டோரேஜ் செட் பண்ணக்கூடிய இந்த ஜேசன் வேல்யூ தேவை. அதை நான் என்ன பண்ண போகிறேன், என்னோட கரண்ட் ப்ராஜெக்டில் இருக்கிற அந்த ஜேசனை எடுத்து நான் இங்கே இப்போ இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? எடுத்துக்கிறேன். காப்பி இங்கே போயிட்டு சோர்ஸ்க்குள்ளே அதை பேஸ்ட் பண்ணிக்கிட்டேன். ஓகே, ஃபோல்டர் சாரி டாக்ஸ்னு ஒரு ஃபோல்டர் வந்துருதா, அதுக்குள்ளே ஓப்பன் பண்ணோன்னா ஒர்க் அவுட் டாக்ஸ் டாட் ஜேசன் டாட் அண்ட் ஜேசன். ஜேசன்ங்கிறது ஒன்றும் இல்லை, இது வந்துட்டு ஒரு ஃபைல் எக்ஸ்சேஞ்ச் ஃபார்மேட். இப்போ டேட்டா பேஸ்க்கு நம்ம ரெக்வஸ்ட் அனுப்புறது, சாரி பேக் எண்டுக்கு ரெக்வஸ்ட் அனுப்புறது, ரெஸ்பான்ஸ் வர்றது, இது எல்லாமே ஜேசன் தான். ஜேசன் இருக்குது, எக்ஸாம்பிள் இருக்குது, சோப் இருக்குது. ஸோ நிறைய ஃபார்மேட் இருக்குது. இப்போ ஃபெமிலியராக ஜேசன் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஜேசன் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு அதுவே ஒரு பெரிய ஒரு கிளாஸ் மாதிரி இருக்கும். அதை நான் வந்துட்டு நம்ம கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறப்ப நான் வந்துட்டு உங்களுக்கு ஜேசன்னா என்ன, அதில் எப்படி நம்ம அப்டேட் பண்ணுறது, எந்த ஸ்ட்ரக்சர் எப்படி ஃபாலோ பண்ணுவாங்க, அது எல்லாமே நான் வந்துட்டு அப்போ சொல்கிறேன். ஸோ இதில் பார்த்துட்டிங்கன்னா இதில் தான் வந்துட்டு நம்மளுக்கு அந்த லோக்கல் ஸ்டோரேஜுக்கு உண்டான அந்த என்டையர் அந்த ஜேசனும் இங்கே இருக்குது. இதை நான் வந்துட்டு என்னோட லோக்கல் ஸ்டோரேஜில் நான் செட் பண்ணணும். ஓகேவா? அது எப்படி செட் பண்ணுறதுன்னா, நான் முன்னாடி சொன்ன மாதிரி index.jsக்கு நம்ம போயிடுவோம். index.html வந்ததுக்கப்புறம் index.js போகும். இங்கே போனதுக்கப்புறம் லோக்கல் ஸ்டோரேஜில் செட் பண்ணியிருக்க வேல்யூ எல்லாமே நம்ம கெட் பண்ணணும் அப்படின்னா லோக்கல் ஸ்டோரேஜுங்கிற ஒரு ப்ராப்பர்ட்டிஸே ஒன்று இருக்குது, டிஃபால்ட் ப்ராப்பர்ட்டிஸ். ஓகேவா? லோக்கல் ஸ்டோரேஜ் டாட் ஓகே ஜேஎஸ்ல போயிட்டு ஜேஎஸ் எல்லா ஜேஎஸ்லையுமே போயிட்டு லோக்கல் ஸ்டோரேஜ் டாட் கெட் அப்படின்னு போட்டுட்டிங்கன்னா நம்ம லோக்கல் ஸ்டோரேஜ்குள்ளே இருக்கிற ஏதோ நம்ம கெட் பண்ண போகிறோம் அப்படின்ட்டுன்னு புரிஞ்சுக்கும். அந்த கெட்டுக்குள்ள இந்த கீயோட வேல்யூ நம்ம கொடுக்கணும். கெட்டுக்குள்ள ஒர்க் அவுட்ஸ் அப்படின்னு கொடுத்தோன்னா எனக்கு இவன் கொண்டு வருவான். லாக் லெவல்னு கொடுத்தா எனக்கு இவனை கொண்டு வருவான். ஓகேவா? அது எப்படிங்கிறத பார்ப்போம். இங்கே வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஒரு கன்சோலில் போட்டுக்கிறேன். கன்சோல் டாட் லாக் ஆஃப் கன்சோல் போடுறது இப்போ தேவையில்லை, ஏன்னா நான் வந்துட்டு நம்மளோட ப்ராஜெக்டில் வந்துட்டு ஒர்க் அவுட்னு ஒன்று இருக்கவே இருக்காது, ஏன்னா நம்ம இன்னும் செட் பண்ணவே இல்லை. இதுதான் நம்மளோடதுக்கு போகிறேன். நம்மளோட லோக்கல் ஸ்டோரேஜில் பார்த்தீங்கன்னா சர்ப்ரைஸ் இது வந்துட்டு எங்கள் ப்ராஜெக்டோடது இது. ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேனே, இப்போ வந்துட்டு செலக்டட் லாங்குவேஜ்னு ஒன்று இருக்குது. ஓகேவா? இதை என்ன பண்ணுறேன், இதை நான் வந்துட்டு செஷன் ஸ்டோரேஜ் டாட் கெட் ஆஃப் செலக்டட் லாங்குவேஜ் நான் கொடுத்தேன்னா எனக்கு இந்த எஸ்டபிள்யூனா ஸ்வீடன். ஓகேவா? அது பிரிண்ட் ஆகும். பார்த்து கன்சோலில் போடுறேன். கன்சோல் டாட் லாக் ஆஃப் லோக்கல் ஸ்டோரேஜ் டாட் கெட். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன இருக்குன்னா கிளியர்னா லோக்கல் ஸ்டோரேஜ் எல்லாமே கிளியர் ஆயிரும். டாட் கெட் ஐட்டம்னா அதான் இப்போ நான் சொல்லிட்டு இருந்தேன்ல, கெட்னு சொல்லிட்டு இருந்தோம், அது கெட் கிடையாது, கெட் ஐட்டம்குள்ளே நம்ம வந்துட்டு பாஸ் பண்ணணும், கீயை பாஸ் பண்ணணும். கீஸுங்கிறது தேவையில்லை, லென்த்னா எவ்வளோ இருக்குது. செட் ஐட்டம்னா நம்ம வந்துட்டு ஏதாவது அப்டேட் பண்ணிட்டு மறுபடியும் நம்ம அது இதுக்கு நம்ம செட் பண்ணணும், இல்லாட்டி இனிஷியலாக நம்ம செட் பண்ணணும் அப்படின்னா செட் ஐட்டம் கொடுத்துக்கலாம். ரிமூவ் ஐட்டம்னா எனக்கு எக்ஸாக்டாக எனக்கு நான் கொடுக்குற கீயோட வேல்யூஸ் அந்த இது மட்டும் எனக்கு ரிமூவ் ஆகணும் அப்படின்னா இது ரிமூவ் ஐட்டம். கிளியர்னு கொடுத்தாலும் உங்களுக்கு என்டையராக கிளியர் ஆகிடும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம கெட் ஐட்டம் தான் கொடுக்க போகிறேன். கெட் ஐட்டத்துக்குள்ளே செலக்டட் லாங்குவேஜ்னு கொடுத்துக்கிறேன். அதுக்கு மேலே வந்துட்டு சும்மா ஆஷேஷன் போட்டுக்கிறேன். ஒரு ஐடென்டிஃபிகேஷன் சேவ் பண்ணியாச்சு. டீபக்கர் முதல்ல எடுத்து விடணும். எடுத்து விட்டு இப்போ பார்த்தோன்னா இங்கே வாங்க ஆஷேஷஸ் அது மாதிரி எஸ்டபிள்யூ. ஓகே, புரியுதா? எஸ்டபிள்யூ இங்கேருந்து வந்திருக்குது நான் செலக்டட் லாங்குவேஜ் கொடுத்ததுனால. ஸோ இதுதான் கான்செப்ட். இப்போ நம்ம என்ன பண்ண போனோம், நம்ம அந்த டாக்ஸ்குள்ளே இந்த ஜேசன் ஃபைல் வச்சுருக்கோம்ல, இந்த ஜேசன் ஃபைலை நம்ம என்ன பண்ணுவோம்னா இருங்க வரேன்.
ஜேசன் ஃபைலை நம்ம வந்துட்டு இம்போர்ட் பண்ணணும் ஃபர்ஸ்ட்டு. அது எந்த இடத்துல நான் செக் பண்ணிக்கிறேன். index.html கிடையாது, index.jsல வந்துட்டு get item set item இருக்குது. லிஸ்ட். ஓகே சூப்பர். இப்போ நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா இந்த டாக்.js இருக்குல்ல, சாரி ஜேசன், டாக்.json ஃபைலை நான் வந்துட்டு இங்கே மேலே இம்போர்ட் பண்ணணும். இம்போர்ட் பண்ணிட்டு இங்கே கீழே நான் செட் பண்ணணும். செட் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் ஒன்று உங்களுக்கு காட்டிடுறேன். லோக்கல் ஸ்டோரேஜ் டாட் கெட் ஐட்டம் மாதிரி செட் ஐட்டம் சொன்னால இங்க இடத்துல வந்துட்டு கல்வி அப்படிங்கிற ஒரு கீயை கொடுத்துட்டு கமா அப்படி கொச்சில் இங்கே வேல்யூ நான் முன்னாடி சொன்ன மாதிரி கீ வேல்யூ பேரில் தான் இருக்கும். வேல்யூவில் வந்துட்டு பாஷா அப்படின்னு என் பேர் கொடுத்துக்கிறேன். இப்போ இங்கே வந்துட்டு பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஆல்ரெடி இங்கே வந்துருச்சு கல்வி பாஷான்னு இங்கே வந்துருச்சு பாருங்க. இதே கான்செப்ட் தான். இங்கே கீழே நம்ம என்ன கொடுப்போம்னா நான் இங்கே இதுக்கு என்ன கொடுத்துருக்கேன், ஒர்க் அவுட்னு கொடுத்துருக்கேன்னா ஒர்க் அவுட்ஸ்ன்னு கொடுத்துருக்கேன். வேல்யூவில் அந்த ஜேசன் ஃபைல் எடுத்து நம்ம கொடுக்கணும். ஓகேவா, கீழே இங்கே என்ன பண்ணணும், ஒர்க் அவுட்ஸ் வேல்யூவில் இங்கே வந்துட்டு அந்த ஜேசன் ஃபைல் எடுத்து கொடுக்கணும். இந்த ஜேசன் ஃபைலை ஃபர்ஸ்ட் இங்கே மேலே இம்போர்ட் பண்ணிப்போம். பண்ணிட்டு ஒர்க் அவுட் லிஸ்ட் வச்சுட்டு ஃப்ரம் சோர்ஸுக்குள்ள டாக்ஸ்குள்ள இருக்கிற இவனை. ஓகேவா, இப்போ இந்த லிஸ்ட் எடுத்து நம்ம டைரெக்டாக இங்கே கொடுக்க முடியாது. கொடுத்தா ஆப்ஜெக்ட்னு எரர் அடிப்பான்னு நினைக்கிறேன், பார்த்துருவோம். ஆமாம், ஆப்ஜெக்ட்னு இங்கே வரும். இது ஒரு ஆப்ஜெக்டாக தான் இருக்குது. ஆனால் அது வந்து இந்த ஆப்ஜெக்டை நம்ம டேட்டா ஸ்டோர் பண்ண முடியாது. அதை வந்துட்டு ஸ்ட்ரிங்கிஃபை ஜேஸான ஒரு ஸ்ட்ரிங்காக மாற்றி தான் இன்சர்ட் பண்ணணும். ஓகேவா, ஜேஸான ஸ்ட்ரிங்காக மாற்றி தான் இன்சர்ட் பண்ணணும். ஏன்னா இந்த கீ வேல்யூ பேரை பொறுத்த வரைக்கும் கீயும் வேல்யூ ரெண்டுமே வந்துட்டு என்னவா இருக்கலாம்னா கீ வந்துட்டு உங்களுக்கு ஸ்ட்ரிங்காக தான் இருக்கும். வேல்யூ வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு இன்டிஜராக இருக்கலாம், பூலியனாக இருக்கலாம், இல்லாட்டி ஸ்ட்ரிங்காக தான் இருக்கணும். அரைவாக வைக்க முடியாது, ஆப்ஜெக்டாக வைக்க முடியாது. அப்படியே உங்களுக்கு வைக்கணும்னா நீங்கள் ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணி வச்சுட்டு எடுக்கிறப்பையும் ஸ்ட்ரிங்காக வரும். எடுக்கிறப்ப நீங்கள் அந்த ஸ்ட்ரிங்கை வந்துட்டு உங்களுக்கு ஆப்ஜெக்டாக வேணும்னா கன்வெர்ட் பண்ணிக்கலாம், அரைவாக வேணும்னா கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அதே தான் பண்ண போகிறோம். இப்போ ஜேசன் ஃபைல் நம்ம என்ன பண்ண போகிறோம், இன்செர்ட் பண்ணுறப்ப ஸ்ட்ரிங்கை இன்செர்ட் பண்ணிவிடுவோம். நம்ம கெட் பண்ணுறப்ப அந்த ஸ்ட்ரிங்கை எடுத்து மறுபடியும் ஜேசனை கன்வெர்ட் பண்ணுவோம். ஓகேவா, அது எப்படிங்கிறத பார்ப்போம். இங்கே வந்துட்டு இன்செர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி json.stringify அதுக்குள்ளே நம்ம பாஸ் பண்ணிவிடணும். அதுக்குள்ளே இவனை பாஸ் பண்ணிவிட்டு சேவ் கொடுக்குறேன். இப்போ பாருங்கள் சேவ் ஆகிட்டான் பாருங்கள். ஓகேவா, ஸோ இப்படி தான் நம்ம சேவ் பண்ணணும். கெட் பண்ணுறப்பையும் நம்மளுக்கு வந்துட்டு ஸ்ட்ரிங்காக தான் வருவோம். அதை வந்துட்டு json.parse ஒன்று இருக்குது, பார்ஸ் பண்ணி நம்ம வந்துட்டு அதை ஆப்ஜெக்டாக நம்ம எடுக்கணும். ஓகேவா, எக்ஸ்கியூஸ் மீ, அதை இப்போ வந்துட்டு இப்போ வச்சாச்சு. ஓகேவா, இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இங்கேருந்து இப்போ நம்ம டேட்டாவை எடுப்போம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இதுக்கு போயிடுவோம். அந்த மாடல் பாப்பப் வந்துச்சுல, அந்த பாப்பப்பில் லஞ்ச் இருந்துச்சுல, அதுக்குள்ளே அந்த டிஸ்கிரிப்ஷன். இப்போ நம்ம ஒரே ஒரு இதுதான் நம்ம பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த லஞ்சு இந்த டிஸ்கிரிப்ஷன் லோரல் மிஸ்ஸும் இல்லாமல் இதுக்குள்ளே போயிட்டு லெக்குள்ளே போயிட்டு இந்த லெக்குள்ள லஞ்சுன்னு இருக்குல்ல, இதுக்குள்ளே இந்த டிஸ்கிரிப்ஷன் எடுத்து எப்படி இங்கே வியூ பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். அது நம்ம என்ன பண்ணுவோம்னா டேஷ்போர்டில் உள்ளே போயிட்டு ஒரு லோக்கல் ஸ்டோரேஜுக்கு ஒரு ஸ்டேட் வேணால் ஒரு வேரியபிள் வச்சுப்போம். லெட் ஓகேவா ஒர்க் அவுட் எல்எஸ் லிஸ்ட். எல்எஸ்னா ஒர்க் அவுட்டு, எல்எஸ்னா லோக்கல் ஸ்டோரேஜுக்காக ஷார்ட் ஃபார்மாக எல்எஸ்னு வச்சிருக்கேன், அது ஒரு லிஸ்ட்டு. இப்போ என்ன பண்ண மறுபடியும் அதே செஷன் ஸ்டோரேஜ் டாட் அங்கே செட் ஐட்டமா இங்கே வந்துட்டு கெட் ஐட்டம் ஆஃப் நம்மளோட கீ. என்ன கீ கொடுத்தோம், ஒர்க் அவுட்ஸ். இப்போ இது எங்கள் கன்சோலில் போடுறேன். கன்சோலில் இது கொஸ்டின் மார்க் வச்சுக்கிறேன். இங்கேருந்து இந்த கன்சோலை ஒன்று ரிமூவ் பண்ணிடுறேன். தேவையில்லாமல் கன்சோல் இருந்தால் நிறைய அடிக்கும், கடுப்பாக இருக்கும். இப்போ நம்ம அவுட்புட் பார்ப்போம். நல்லுன்னு வருது. ஏன் நல்லுன்னு வருது, கீ தப்பாக கொடுத்துட்டோம்னா ஒர்க் அவுட்
get item. Session storage. Oh my god, பெரிய தப்பு பண்ணிட்டாங்க. லோக்கல் ஸ்டோரேஜ் பாத்தீங்களா, கொடுத்தோன்னா இப்போ எவ்வளோ பெருசான வருது, ஆனால் ஒரு ஸ்ட்ரிங்காக வருது. இந்த ஸ்ட்ரிங்காக வர்றதெல்லாம் என்னால் டீகோட் பண்ணி எனக்கு தேவையான வேல்யூ எடுக்கவே முடியாது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், இது ஒரு ஆப்ஜெக்டாக மாற்றணும். ஆப்ஜெக்ட் ஜேசன் ரெண்டுமே உள்ளதான், அதுவாக மாற்றணும். அது மாற்றுறதுக்கு என்ன பண்ணணும், நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஜேசன் டாட் பார்ஸ். ஓகேவா, இதுக்கு என்ன முன்னாடி பண்ணிடுவோம், ஜேசன் டாட் பார்ஸ் ஆஃப், அதுக்குள்ளே நம்ம கொடுத்துருவோம். ஸோ இப்போ இங்கே என்ன நடக்கும்னா, இது ஸ்ட்ரிங்காக எடுத்துகிட்டு வரும். ஸ்ட்ரிங்காக எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் இதுக்கு வெளியில் இங்கே வந்துட்டு ஜேசன் டாட் பார்ஸா ஜேசனா மாற்றிடும். மாற்றிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பேஸ்ட் பண்ணியிருக்கேன், கன்சோல் போட்டுருக்கேன். இப்போ பாருங்க, ரிஃப்ரெஷ் பண்ணுறாங்க, இங்கே பாருங்க எவ்வளோ அழகாக வந்துச்சு பாருங்க. எனக்கு இப்போ நான் என்ன பண்ணிக்கலாம் அழகா, ஆர்ம்ஸ், இப்போ எனக்கு வந்துட்டு பைசப்ஸோட டிஸ்கிரிப்ஷன் வேணும் அப்படின்னா ஆர்ம்ஸ் டாட் பைசப்ஸ் கேர்ள் டாட் டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு போட்டு எடுத்துக்கலாம். அப்படி இல்லாட்டி ஆர்ம்ஸ் அரே போட்டு அரே ஓப்பன் க்ளோஸ் போட்டு அதுக்குள்ள ஸ்ட்ரிங் ஆஃப் பைசப்ஸ் கேர்ள் அரே ஓப்பன் போட்டு ஸ்ட்ரிங் ஆஃப் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்தா நமக்கு இப்படி வந்துடும். ஓகேவா, ஸோ இந்த லோக்கல் ஒர்க் அவுட் எல்எஸ் லிஸ்ட்லேயும் இருக்கிறோம். இப்போ எனக்கு தேவை லஞ்சோட டிஸ்கிரிப்ஷன். இப்போ எப்படி பண்ணிக்கலாம்னா, இதுக்குள்ளே போயிட்டு, ஓகே இதுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம இங்கே எக்ஸாம்பிள் பண்ணி பார்ப்போமே. இப்போ எனக்கு வந்துட்டு இந்த லஞ்சோட டிஸ்கிரிப்ஷன் வேணும்னா என்ன பண்ணிக்கலாம், ஒர்க் அவுட் லிஸ்ட்னு போட்டாச்சா, அதை போட்டால் தான் இவன் வரான். இதுக்குள்ளே எனக்கு என்ன தேவை, எனக்கு லெக்கு தேவை. லெக் இங்கே இருக்குதா, ஸோ என்ன பண்ணிக்கலாம், அரேவை ஓப்பன் பண்ணிட்டு அதுக்குள்ளே கேஸ் சென்சிட்டிவ் கரெக்டாக இங்கே என்ன கேஸ் சென்சிட்டிவ் கொடுத்துருக்கோமோ அந்த கேஸ் சென்சிட்டிவ் இருக்கும். லெக்குன்னு கொடுத்துருக்கேன். இப்போ நான் சேவ் பண்ணாலும் எனக்கு என்ன தெரியுமாவா, ரன் ஆகி எனக்கு லெக்குக்குள்ளே இருக்கிறது மட்டும், இவன் இந்த 4 ஒர்க் அவுட் மட்டும் தான் எனக்கு பிரிண்ட் ஆகும். சேவ் பண்ணுறேன், ரெஃப்ரெஷ் பண்ணுறேன், பாருங்க லெக்குக்குள்ளே இருக்கிறது மட்டும் தான் எனக்கு வரும். இப்போ எனக்கு லெக்குக்குள்ளே இருக்கிற எது தேவை, அந்த லஞ்சு தேவை. ஸோ ஓகே லஞ்சு தாச்சா, இந்த லஞ்சு மட்டும் வந்தாங்க, அதுக்குள்ளே இருக்க டிஸ்கிரிப்ஷன் மட்டும் தேவை. சேவ் டிஸ்கிரிப்ஷன்ஸ் வந்துருச்சு. பர்ஃபெக்ட். இப்படி தான் ஒரு ஆப்ஜெக்டை ஒரு ஜேசனையும் டீகோட் பண்ணி உள்ள வந்து கரெக்டாக எடுக்கணும். இதை நான் வந்துட்டு இப்போ ஹார்ட்கோர் பண்ணியிருக்கேன் இந்த இடத்துல. ஆனால் நம்ம டைனமிக்காக பண்ணலாம். ஆனால் அது உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஹார்ட்கோர் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக வாங்க, அதுக்கப்புறம் நம்ம டைனமிக்காக மாற்றிக்கலாம். ஓகேவா, எடுத்தோடனே நீங்கள் ஃபுல் ஷாட்டில் அடிக்கணும் அவசியம் கிடையாது. என்ன பண்ணுங்க, இதை அப்படியே காப்பி பண்ணி கொண்டு போய் லஞ்சுக்குள்ளே இருக்கிற இவங்களுக்குள்ளே பேஸ்ட் பண்ணிடுவோம். இதை ஒரு ஆப்ஜெக்ட்குள்ளே போடணும். ஓகேவா, சேவ். இப்போ பாருங்க, இந்த வந்துட்டான் பார்த்தீங்களா, இந்த வந்துட்டான் பாருங்க, இவன் தான் எடுத்து இருந்தாச்சு. ஓகேவா, அதே மாதிரி இவனுக்கும் எல்லாத்துக்கும் அதே கான்செப்ட் தான். நம்ம இங்கே லஞ்சுன்னு போட்டோம்ல, அந்த லஞ்சுக்கு பதிலாக சிங்கிள் லெக் டெட் லிஃப்ட் போடணும் இந்த இடத்துல, சாரி இந்த இடத்துல. ஸோ கரெக்டாக போட்டோம்னா அதோட டிஸ்கிரிப்ஷன் நம்மளுக்கு இங்கே வரும். இப்போ இது இந்த இடத்துல லெக்குங்கிற டேபுக்குள்ளே இருக்கனால, இதுவே நம்ம வந்துட்டு ஒர்க் அவுட் வேறு ஒர்க் அவுட் பண்ணோம்னா அந்த ஒர்க் அவுட்டோட டேபோட பேர் இங்கே கொடுக்கணும். கொடுத்து அதோட ஒர்க் எக்ஸசைஸ் பேர், அதோட டிஸ்கிரிப்ஷன். ஓகேவா, இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணிப்போம், இவன் ஒன்று வந்துட்டு இங்கே என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. நம்ம முன்னாடியே சொன்ன இந்த ஒன்று என்ட்ரு பண்ணுறது கிடையாது, வந்துட்டு டிசேபிள் பண்ணி வச்சிருக்கேன். இது எப்படி பண்ணுறதுன்னா, இவன் ப்ராப்பர்ட்டிலேயே இந்த இன்புட் டைப் ப்ராப்பர்ட்டிலேயே டிசேபிள்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. இதை கொடுத்துட்டோம்னா டிசேபிள்ட் ஆயிரும். ஒரு இதுக்கு மட்டும் தான் டிசேபிள் கொடுத்துருக்கேன், இன்னொன்று கொடுக்கல. யூஐ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பார்த்தீங்களா, இவனை கிளிக் பண்ணவே முடியல, இவன் டிசேபிளாக இருக்கான். அதே கான்செப்ட் தான் இவனுக்கும். ஓகே, ஸோ ரெண்டுத்தையும் போட்டு டிசேபிள் பண்ணி விட்டாச்சு. ஓகேயா, இப்போ நெக்ஸ்ட் இந்த ஸ்டேட்டஸ் எடுப்போம். இந்த ஸ்டேட்டஸ் சாரி ஓகே, ஸோ இது டிசேபிள் பண்ணியிருக்கோம். ஆனால் இவனுக்கு இந்த வேல்யூ நம்ம எடுக்கணும் இல்லையா.
வேல்யூ லஞ்சில் இருக்கிற லெக்ல இருக்கிற லஞ்சோட இந்த நம்பர் ஆஃப் அந்த ரெப்ஸ் இந்த செட்ஸ் அதை எடுத்து நம்ம இங்கே செட் பண்ணணும். ஓகேவா? அது எப்படி செட் பண்ணுறதுன்னா இதே தான் சேம். அப்படியே காப்பி பண்ணிக்காங்க. இந்த வேல்யூ இருக்குல்ல, இது ஆன் சேஞ்ச் பண்ண போகிறது கிடையாது, அதனால ஆன் சேஞ்சை தூக்குங்க. இந்த வேல்யூக்குள்ளே இவனை பேஸ்ட் பண்ணுங்க. பண்ணிட்டு லெக்கோட லஞ்சுக்குள்ள இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் கிடையாது, அதுக்கு பதிலாக இவன் யார், இவன் ரெப்ஸ், நம்பர் ஆஃப் ரெப்ஸா. ஸோ இந்த ரெப்ஸுங்கிற அந்த கீயை மட்டும் எடுத்து இங்கே பேஸ்ட் பண்ணணும். அடுத்தது இவன் அப்படியே காப்பி பண்ணிக்காங்க. இந்த வேல்யூலையும் வந்துட்டு இவன் செட்ஸா, செட்ஸோடதையும் எடுத்து செட்டுன்னு இருக்கா செட்ஸ்ன்னு இருக்குதா, செட்ஸ்ன்னு தான் இருக்குது. இப்போ சேவ் பண்ணுறேன். இங்கே வந்துருச்சு பாருங்க 23 வந்துருச்சு பாருங்க. இங்கே 23 இருக்கா, இங்கே 23 இங்கே வந்துருச்சு. இப்போ அடுத்தது இந்த ஸ்டேட்டஸ். ஸ்டேட்டஸ் வந்துட்டு என்னது, இங்கே டிக்கு விழுந்துருக்கு. டிக்குன்னா நம்மளுக்கு இங்கே என்ன இருக்கணும், ஸ்டேட்டஸில் 1ன்னு இருக்கணும். ஸோ 1 இருந்தால் தான் டிக்கு விழணும், 0ன்னு இருந்தால் நம்ம எக்ஸ் மார்க் விழணும். அப்படிங்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த இடத்துல ஒரு டெர்னரி ஆப்ரேட்டர். டெர்னரி ஆப்ரேட்டர்ஸ் நான் உங்களுக்கு ஆப்ரேட்டர் கான்செப்டே எடுக்கலை, அது ரொம்ப டைம் எடுக்கும், அது நம்ம கிளாஸ் போகிறப்ப அதையும் பார்த்துக்கலாம். டெர்னரி ஆப்ரேட்டர்னா இஃப் கண்டிஷனோட, இஃப் எல்ஸ் கண்டிஷனோட ஒரு ஷார்ட்கட். சின்னதாக ஒரு நோட் பேட் உங்களுக்கு சொல்லி தரேன் உங்களுக்கு. அது ஓகேவா? இப்போ லெட்ஸ் சே இப்போ வந்துட்டு லெட் ஸ்டேட்டஸ் இஸ் ஈக்குவல் டு ட்ரூ அப்படின்ட்டுன்னு ஒரு வேரியபிள் வச்சுருக்கேன். இஃப் ஸ்டேட்டஸ் ஈக்குவல் டு ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா எனக்கு இதுக்குள்ளே வந்து இந்த ஆப்ரேஷன் பண்ணு. இல்லை ஸ்டேட்டஸ் ட்ரூவா இல்லை வேறு எதுவும் இருக்குதுன்னா எல்ஸ்குள்ளே இங்கே வந்துடும். இதுக்குள்ளே வந்து இதுக்குள்ளே நான் என்ன கண்டிஷன் வச்சுருக்கேன் அதை பண்ணு. இன்னும் சிம்பிளாக சொல்லணும், இதுக்குள்ளே கன்சோல் டாட் லாக் ஆஃப் ட்ரூ. ட்ரூவாக இருந்தால் இதுக்குள்ளவா, எல்ஸ்னா இதுக்குள்ளே இங்கே வந்துடும், இதுக்குள்ளே இங்கே வந்துட்டு ஃபால்ஸ்ன்னு போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்துட்டு ஒரு ட்ரூ ஃபால்ஸ். ஆனால் நீங்கள் ட்ரூங்கிறது இப்போ செக் பண்ண தேவையில்லை, டேரெக்டாக எப்படி நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அதுவே இந்த இடத்துல வந்துட்டு 1ன்னு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், 1ன்னு இருந்தாலும் இவன் ஒர்க் ஆகும். 1ன்னு இருந்தால் அவன் ஒர்க் ஆகும், 0ன்னு இருந்தால் இவன் ஒர்க் ஆகும். 0 ஒன்ஸையும் அது வந்து பூலியன் நடத்தும். ஸோ 0வா இருந்துச்சுன்னா இங்கே எல்ஸ் இங்கே வந்துடும். இதுதான் இஃப் கண்டிஷன். இப்போ நம்ம இஃப் எல்ஸ்ன்னு எவ்வளோ பெருசாக எழுதுறோம், இதை வந்துட்டு ஒரே லைனில் நீங்கள் எழுதணும் அப்படின்னா தான் டெர்னரி ஆப்ரேட்டர். எப்படின்னா ஸ்டேட்டஸ் கொஸ்டின் மார்க், கொஸ்டின் மார்க் அப்புறம் எழுதுறது என்னன்னா இஃப் ஸ்டேட்டஸ் ட்ரூ, இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா, இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா இதை ஃபாலோ, இந்த லாஜிக்கை பண்ணு அப்படிங்கிறது தான் கொஸ்டின் மார்க் அப்புறம் எழுத வேண்டியது. கன்சோல் டாட் லாக் ஆஃப் ட்ரூ. இதுவே ஸ்டேட்டஸ் ஃபால்ஸாக இருக்குது அப்படின்னா இந்த கொஸ்டின் மார்க் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஏதோ லாஜிக் முடிஞ்சதுக்கு அப்புறம் கோலன் போட்டுட்டு கன்சோல் டாட் லாக். ஓகேவா? ஸோ நம்ம இவ்வளோ பெருசு நம்ம எழுதுறதுக்கு நம்ம ஒரே லைன் எழுதிட்டு போயிடும். இதுதான் டெர்னரி ஆப்ரேட்டர். ட்ரூவாக இருந்தால் கொஸ்டின் மார்க் அப்புறம் இது வரைக்கும் ஃபாலோ பண்ணு, இல்லை ஃபால்ஸாக இருந்தால் கோலனுக்கு அப்புறம் இதை ஃபாலோ பண்ணு. இதுதான் டெர்னரி ஆப்ரேட்டர். இந்த மாதிரி டெர்னரி ஆப்ரேட்டரை வச்சு நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல வந்துட்டு இந்த டிக்கு இது காட்டணுமா இல்லாட்டி வந்துட்டு எனக்கு இது காட்டணுமா, எக்ஸ் மார்க் காட்டணுமாங்கிறது ஃபாலோ பண்ணியிருக்கேன். எப்படின்னா ஓப்பன் பண்ணிட்டு கர்லி ஓப்பன் பண்ணிட்டு என்ன பண்ணிக்கலாம், இவனை எடுத்துக்கலாம். ஓகே, செட்ஸு கிடையாது, செட்ஸுக்கு பதிலாக நம்மளுக்கு என்ன தேவைன்னா ஸ்டேட்டஸ். இஃப் ஸ்டேட்டஸ் கொஸ்டின் மார்க் போட்டானே என்ன அர்த்தம், 1ன்னு அர்த்தம். 1ன்னு இருந்துச்சுன்னா எனக்கு இவன் வரணும். ஓகேவா? செமிகோலன் போட்டால் எல்ஸ், எல்ஸ்லையும் எனக்கு இப்போ இவனே போட்டிருக்கேன், ஆனால் இவனுக்கு பதிலாக வந்துட்டு அந்த எக்ஸ் மார்க் வரத்துக்கு ஐக்கன் மட்டும் மாறும். எப்படின்னா டைம்ஸ்னு மாறும். ஓகேவா? டைம்ஸ்னு மாறும். இன்னும் கொஞ்சம் டேஞ்சர் மாற்ற வேண்டியது இருக்குது. இதெல்லாம் நான் என்னோட ரெஃபரன்ஸ்லேருந்து எடுக்கிறேன், நீங்கள் இதெல்லாம் இதுலேருந்து எடுத்துக்கலாம். அப்படின்னா பிரைமரி ஆக்லேருந்து நீங்கள் எடுத்துக்கலாம், அப்படி இல்லாட்டி என்னோட இது கிட்டு தரேன் அதுலேருந்து எடுத்துக்கலாம். சேவ் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இப்போ என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இப்போ எக்ஸ் மார்க் வந்துருச்சு பாருங்க, ஏன்னா இங்கே ஸ்டேட்டஸ் 0ல இருக்குது, அதனால இங்கே எக்ஸ் வந்துருச்சு. சரியா? ஸோ இதுதான் ஒரு ஆப்ஜெக்டை எப்படி எடுத்து அந்த ஆப்ஜெக்ட்லேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வேல்யூஸ் எப்படி நம்ம காட்டுறது அப்படிங்கிறது இங்கே பண்ணியாச்சு. சூப்பர். இப்போ நமக்கு அடுத்து இன்னும் தெரிஞ்சு ஒன்று தான் பெண்டிங் இருக்குது. அது என்னன்னா
இந்த பட்டனை நான் கிளிக் பண்ணனா எனக்கு என்ன நடக்கணும், இங்க போயிட்டு எனக்கு ஒர்க் அவுட்ல இதுக்குள்ள போயிட்டு இங்க ஸ்டேட்டஸ் இங்க மாறணும். ஓகேவா? அதே மாதிரி இங்க சைக்கிளிங் நீங்க வச்சிருக்கேன் பாத்தீங்களா, இங்க அமௌண்ட் இங்க நான் எழுத இங்க சைக்கிளிங் எனக்கு மாறணும். ஆக்சுவலி இது இந்த ஒரு சின்ன கான்செப்ட் இது பண்ணாலே உங்களுக்கு போதும். இதே கான்செப்ட் தான் உங்களுக்கு இங்க நீங்க மாத்த அங்கேயும் மாறுறது அதே கான்செப்ட் தான் உங்களுக்கு. ஓகேவா? என்ன பண்ணலாம், இப்போ சைக்கிளிங்க்கு நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இங்க சைக்கிளிங்க்கு நான் இங்க இப்போ என்ன பண்றேன், 115 மாத்துறேன், மாத்திட்டு க்ளோஸ் பண்றேன். க்ளோஸ் பண்ண நீங்க இங்க வந்துடுச்சு. ஓகேவா? ஆனா நான் பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணா எனக்கு போயிடும். ஏன்னா அது ஸ்டேட்ல தான் இருக்குது, லோக்கல் ஸ்டோரேஜ்ல இல்ல. அதனால தான் எனக்கு போயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும், இங்க மாத்தி 115 எழுதி நான் மாத்தினேன்னா எனக்கு ஸ்டேட்லயும் மாத்தணும். ஸ்டேட்ல மாறினாதான் இப்போ கரண்ட் செஷன்ல இப்போ காட்டும். ஆஸ் வெல் அஸ் எனக்கு லோக்கல் ஸ்டோரேஜ்லயும் போயிட்டு எனக்கு வந்துட்டு 115 மாறணும். அப்படி மாறினா தான் ரெஃப்ரெஷ் பண்றப்ப எனக்கு லோக்கல் ஸ்டோரேஜ்ல என்ன வேல்யூ இருக்கோ அதை கொண்டு வந்து இங்க காட்டும். லாஸ்டா நம்ம ப்ரீவியஸா என்ன ஸ்டோர் பண்ணியிருந்தோமோ என்ன வேல்யூ இருந்துச்சோ அதான் கொண்டு வந்து இங்க காட்டும். அது எப்படி ஸ்டோர் பண்றது நம்ம பார்ப்போம். இப்போ சைக்கிளிங் அந்த இடத்துக்கு வந்துடும். நம்ம சைக்கிளிங்கோட ஆன் சேஞ்ச் இங்க டேரக்டா நம்ம என்ன பண்ணியிருக்கோம், செட் சைக்கிளிங் வேல்யூ அப்படின்னு ஒரு சைக்கிளிங் வேல்யூ நம்ம இங்க நம்ம வந்து செட் பண்ணியிருக்கோம். நம்ம இதை வந்துட்டு எப்படி செட் பண்ணலாம்னா ஒரு ஃபங்க்ஷன் மூலியமாவும் நம்ம செட் பண்ணலாம். இது வந்து ஒரே லைன்லேயே நம்ம செட் பண்ணியிருக்கோம். இப்போ எனக்கு இந்த கிளிக் பண்ணுறப்ப எனக்கு ஒரு ஆக்ஷன் தான் நடக்குது அப்படிங்கிறப்ப ஒரே லைன்லேயே செட் பண்ணிடலாம். ஆனால் கிளிக் பண்ணுறப்ப எனக்கு ஒரு நிறைய வேலை நடக்கணும் அப்படின்னா என்ன பண்ணலாம், ஒரு கிளிக் பண்ணுறப்ப ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணி விடலாம். அந்த ஃபங்க்ஷனில் நம்மளுக்கு தேவையான எல்லா வேலையும் நம்ம பண்ணிக்கலாம். ஸ்க்ரீனை ஸ்பிளிட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸ்பிளிட் பண்ணிவிட்டு லெஃப்டில் இது இந்த பட்டனோட இடத்துல அப்படியே இங்கேயே இருக்கட்டும். ஓகேவா? வெளியில் இங்கே வந்துக்கிறேன். இங்கே வந்துட்டு யூஸ் எஃபெக்ட் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று எழுதுறேன். ஃபங்க்ஷன் எழுதுறதுக்கு ஷார்ட்டாக என்ன பண்ணணும், கான்ஸ்ட் ஃபங்க்ஷனோட நேம். இது என்ன, சைக்கிள் வேல்யூவோட ஆன் சேஞ்ச் ஃபங்க்ஷன். ஸோ சைக்கிளிங் வேல்யூ ஆன் சேஞ்ச், இது மட்டும் ஃபங்க்ஷன் எங்களுக்கு தேவையில்லை. வச்சுட்டு என்ன பண்ணிக்கலாம், ஆரோ ஃபங்க்ஷன். இது வந்துட்டு பேசிக் சின்டாக்ஸ், இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட்லேயே பார்த்தோம்னு நினைக்கிறேன், எப்படி ஒரு பேராமீட்டரோ ஒரு ஃபங்க்ஷன் கால் பண்ணுங்கிறது அதே மாதிரி தான் இங்கேயும். ஸோ நம்ம கால் பண்ணுறோம். கால் பண்ணுறப்ப நம்ம என்ன கால் பண்ணணும், நம்ம இதுக்குள்ளேயும் நம்ம இங்கே வந்துட்டு இவனை செட் பண்ணலாம். ஓகேவா? எனக்கு இந்த இடத்துல வந்துட்டு பிளா 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 எனக்கு வந்துட்டு நிறைய ஃபங்க்ஷனாலிட்டிஸ் இருக்கு. எனக்கு எல்லா சாரி நிறைய இவ்வளோ ஃபங்க்ஷனாலிட்டி இருக்குது. முடிஞ்சதுக்கப்புறம் கடைசியாக எனக்கு செட் பண்ணால் மட்டும் போதும் அப்படின்னா தான் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறது. ஓகேவா? இதெல்லாம் எடுத்துக்கிறேன். இப்போ இந்த இடத்துல டேரெக்டாக நம்ம ஈவனை வந்துட்டு கொடுத்தா மட்டும் பத்தாது, ஈவனை நம்ம கால் பண்ணணும். இந்த இடத்துல கால் பண்ணணும். கால் பண்ணிவிட்டு இந்த வேல்யூ நீங்கள் பேராமீட்டர் இங்கே பாஸ் பண்ணுறீங்களா, பாஸ் பண்ணுற பேராமீட்டர் நம்ம இங்கே வாங்கிடணும். வாங்குறது என்ன வேல்யூன்னு வாங்குறோன்னா வேல்யூன்னு வாங்குறோன்னு வச்சுப்போம். வேல்யூங்கிறது ரொம்ப ஜென்ரலாக இருக்குது. அப்படி வேணால் சைக்கிளிங் வேல்யூன்னு வச்சுக்கிறேன். சைக்கிளிங் வேல்யூங்கிறது ஸ்டேட்டா, ஸோ ரொம்ப பார்த்து ஆமாம் இங்கே வச்சுருக்கேன் ஸ்டேட் சைக்கிளிங் வேல்யூங்கிறது. ஸோ கொஞ்சம் ஸ்டெடியாக வைக்கணும், இதெல்லாம் டூப்ளிகேட் இல்லாமல். ஓகேவா? சிஒய்சி வேல்யூன்னு வச்சுக்கிறேன் இப்போதைக்கு. இப்போ சிஎஸ்சி வேல்யூ நான் கன்சோலில் போட்டேன்னா எனக்கு இடாட் வேல்யூவில் என்ன வந்துச்சோ அது வரும். அதனால அதை எடுத்து நான் இங்கே கொடுத்துக்கிறேன். ஓகேவா? இதுதான் நான் இங்கே கொடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த ஃபங்க்ஷன் கரெக்டாக இங்கே கால் ஆகுதான்னு பார்க்கறதுக்கு என்ன பண்ணணும்னா இந்த ஃபங்க்ஷன் நேம் கிட்ட வந்துட்டு கண்ட்ரோல் பட்டன் அமைக்கிட்டு கிட்ட வந்தாலே மாதிரி ஒரு ஆங்கர் லிங்க் மாதிரி மாறிடுச்சு பாருங்க. நான் கிளிக் பண்ணோன்னா எனக்கு கரெக்டாக நாங்கள் கூட்டிகிட்டு போயிடும், அந்த ஃபங்க்ஷனுக்கு கூட்டிகிட்டு போயிடும். இப்படி பண்ணாலும் சரி, நம்ம ஃபங்க்ஷன் கரெக்டாக சின்டாக்ஸ் படி கரெக்டாக எழுதியிருக்கோம். உள்ள இருக்க லாஜிக் எப்படி இருக்குன்னு அவசியம் கிடையாது, கரெக்டாக உள்ளே போகுது, கரெக்டாக அந்த ஃபங்க்ஷன் கால் ஆகுதுங்கிறது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இப்போ நான் சேவ் பண்ணியிருக்கேன். இங்கே வந்துட்டு பேஜ் ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு இங்கே நான் எழுதுறேன். இங்கே இந்த இடத்துல 700 எழுதிட்டு வெளில கிளிக் பண்ணிட்டு இங்கே வரேன். இப்பயுமே எனக்கு வந்துட்டு எப்படி ஒர்க் ஆகிட்டு இருந்துச்சோ அதே மாதிரியே எனக்கு ஒர்க் ஆகுது. ஓகேவா? இப்போ தான் நம்ம என்ன பண்ணணும், லோக்கல் ஸ்டோரேஜுக்கு செட் பண்ணணும். அது எப்படி செட் பண்ணுறது பார்ப்போம். இங்கே வருது, இந்த ஃபங்க்ஷனுக்கு இங்கே வருது. ஓகேவா? லோக்கல் ஸ்டோரேஜ் செட் பண்ணுறது ஆஸ் யூஷுவல் செட் பண்ணட்டும். ஓகே, நம்ம இப்போ என்ன பண்ணணும், இந்த லோக்கல் ஸ்டோரேஜை நம்ம இங்கே கெட் பண்ணி ஆகணும். ஓகேவா?
எதை கெட் பண்ணலாம்னா இந்த லெட் இதான் குளோபலாக நம்ம டிக்ளேர் பண்ணியிருக்கோம். இந்த ஜேஸை பொறுத்த வரைக்கும் நான் எங்கே போய் ஒர்க் 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 அவுட்டில் எல்எஸ் லிஸ்ட்டு நான் கொடுத்து கன்சோலில் பிரிண்ட் பண்ணாலுமே எனக்கு ஒர்க் ஆகும். இப்போ என்ன பண்ணிக்கிறேன், அதை எடுத்து இங்கே ஒரு டைம் நான் பிரிண்ட் பண்ணி பார்த்துக்கிறேன். இந்த சைக்கிளிங் ஆன் சேஞ்சில் கால் ஆகிறப்ப வச்சுட்டு டாலர் சிம்பிள்ஸுமா போட்டு வச்சுருக்கிறேன். ஓகேவா, இங்கே வந்துட்டு கன்சோலில் டாலர் சிம்பிளை ஃபில்டர் பண்ணிக்கிறேன். போயிட்டு இங்கே 45 மினிட்ஸ்னு எல்லாம் கிளிக் பண்ணேன்னா டாலர் சிம்பிள் போட்டு எனக்கு அந்த ஒர்க் அவுட் வந்துருச்சு. இப்போ எனக்கு என்ன தேவை, அந்த ஒர்க் அவுட்குள்ளே இருக்கிற இந்த சைக்கிளிங் இதை காப்பி பண்ணிக்கிட்டு கோடுக்குள்ளே இங்கே வந்துட்டேன். இங்கே வந்துட்டு என்ன பண்ணலாம், பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இந்த ஒர்க் அவுட் லிஸ்ட் ஆஃப் இந்த சைக்கிளிங். இப்போ நான் இதை மட்டும் நான் கன்சோலில் போட்டேன்னா எனக்கு என்ன வரும்னா, இதோட வேல்யூ என்ன, 0வா, ஸோ 0ன்னு இங்கே வரும். என்ன பண்ணிக்கிறேன், இப்போ சைக்கிளிங்கு இஸ் ஈக்குவல் டு சிஒய்சி வேல்யூ. இப்போ நாங்கள் எழுதுனால 45 மினிட்ஸ் எழுதுனால அந்த வேல்யூவை எடுத்து லோக்கல் ஸ்டோரேஜில் இருக்கிற சைக்கிளிங்க்கு நான் செட் பண்ணுறேன். ஓகேவா, வச்சா மட்டும் பத்தாது. இப்போதைக்கு இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு நான் வேல்யூ வச்சிருக்கிறேன், வச்சா மட்டும் பத்தாது. அப்டேட் பண்ண லோக்கல் ஸ்டோரேஜை போய்ட்டு மறுபடியும் நம்ம செட் பண்ணிடணும். அதுக்கு local storage dot set item அதே ஒர்க் அவுட்ஸா ஒர்க் அவுட்ஸ் கமா இந்த ஒர்க் அவுட் லிஸ்ட், சாரி ஸ்ட்ரிங்கா போகும், json டாட் stringify. ஓகேவா, இப்போ இதை நான் ரன் பண்ணா எனக்கு என்ன நடக்கும்னா, இங்கே வரும் ஸ்டேட்ல செட் பண்ணும். ஸ்டேட்ல செட் பண்ணாலும் லோக்கல் ஸ்டோரேஜில் இருக்க சைக்கிளிங் வேல்யூக்கு இங்கே செட் பண்ணுறோம். செட் பண்ணோன்னா அப்டேட் பண்ண லோக்கல் ஸ்டோரேஜை எடுத்து நம்ம மறுபடியும் இந்த ஒர்க் அவுட்ஸ்க்கு நம்ம செட் பண்ணி விடுறோம். சேவ் பண்ணுறேன், ரெஃப்ரெஷ் பண்ணுறேன், வரேன், இங்கே போயிட்டு 50 மினிட்ஸ்ன்னு தரேன், வெளில கிளிக் பண்ணிட்டேன். இப்போ இங்கே போயிட்டு 50 மினிட்ஸ் வந்துருச்சு பாருங்க. 25 மினிட்ஸ் வெளில கிளிக் பண்ணுறேன், 25 மினிட்ஸ் எனக்கு இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக லோக்கல் ஸ்டோரேஜில் அப்டேட் ஆகிடுச்சு. நான் க்ளோஸ் பண்ணேன்னா எனக்கு இங்கே இருக்கிறான். நான் ரெஃப்ரெஷ் பண்ணனாலுமே வரல, வர வைக்கணும். ஏன் வர வைக்கணும், ஏன் வரல அப்படின்னா, நம்ம இந்த இடத்துக்கு நம்ம செட் வேல்யூ நம்ம எங்கெங்கெல்லாம் செட் வேல்யூ கால் பண்ணியிருக்கோம்னு பார்ப்போம். செட் வேல்யூவை கால் பண்ணியிருக்கிறது ஒரு 2 இடத்துல தான். ஒன்று அதை இனிஷியேட் பண்ணியிருக்கோம், இன்னொன்று நம்ம அதோட ஆன் சேஞ்சில் தான் நம்ம கால் பண்ணியிருக்கோம். ஓகேவா, ஆன் சேஞ்ச் பண்ணாதான் அது கால் ஆகும். இப்போ நம்மளுக்கு ஆன் சேஞ்ச் பண்ணாமல் ஓப்பன் ஆகுறப்ப எனக்கு கால் ஆகணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், யூஸ் எஃபெக்ட் இருக்குல்ல, இந்த யூஸ் எஃபெக்ட்ல இந்த மாதிரி ரிட்டர்ன் கண்டிஷன் வந்துட்டு எம்டியாக கொடுத்தோம்னா, எம்டிஆரவே கொடுத்தோம்னா எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் தான் எனக்கு கால் ஆகும். நம்ம முன்னாடியே சொன்னால் இது யூஸ் எஃபெக்ட் வந்துட்டு காம்போனன்ட் லைஃப் சைக்கிள் சம்மந்தப்பட்டது. இது ஒரு பெரிய டாபிக். ஓகேவா, இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம்னா, இங்க இருக்கிறான் பாருங்க, இவனை கன்சோலில் போட்டு பார்ப்போம். ஓகேவா, ஒர்க் அவுட்ல இருக்கிற சைக்கிளிங்கை நம்ம கன்சோல் போட்டு பார்ப்போம். console.log of ஒர்க் அவுட்ல இருக்க சைக்கிளிங் டாலர் சிம்பிள். ஏன்னா முந்தைய டாலர் நான் எடுத்துட்டேன்னு நினைக்கிறேன், இதுக்கு முன்னாடி போட்டுற லோக்கல் ஸ்டோரேஜை ஃபைண்ட் பண்ணி பார்த்தோன்னா 2 இடத்துல லோக்கல் ஸ்டோரேஜ் இருக்குது. ஒன்று இங்கே மேலே இவன் தேவையில்லை, இன்னொன்று இங்கே இருக்கிறான். இப்போ சேவ் பண்ணி பார்ப்போம். இப்போ எதை போட்டிருக்கேன், யூஸ் எஃபெக்ட் உள்ள ஒர்க் அவுட் அந்த லோக்கல் ஸ்டோரேஜ்க்குள்ளே இருக்கிற சைக்கிளிங்கை நான் கன்சோல் பண்ணி பார்த்துருக்கேன். இப்போ பார்த்தோன்னா நான் லாஸ்ட்டாக இப்போ லோக்கல் ஸ்டோரேஜ் என்ன செட் பண்ணியிருந்தோம், 25 செட் பண்ணியிருந்தோமா, இப்போ 25 இப்போ இங்கே வருமா பாருங்க, சர்ப்ரைஸ், இங்கே 0ன்னு இருக்குது. இங்கே வந்துட்டு 25 கொடுத்துட்டு வைக்கிறேன், வந்துருச்சு. பட் ஓகே, ரெஃப்ரெஷ் பண்ணால் எனக்கு 0 ஆயிடுது. ஒரு டைம் எனக்கு பேஜ் நான் இங்கே அப்டேட் பண்ணிவிட்டு 1 to 2 இருக்கு செட் பண்ணிட்டேன். இப்போ நான் பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணுவேன், எனக்கு வந்துட்டு சைக்கிளிங் 0 ஆயிருப்பாங்க. ஆக்சுவலி சைக்கிளிங் மட்டும் 0 ஆகலை, எல்லாம் இந்த லோக்கல் ஸ்டோரேஜ் இருக்கு எல்லாமே டிஃபால்ட்டாக மாறிடுறான். அது ஏன் மாறிடுறேன்னா, முன்னாடியே உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி index.html தான் ஃபர்ஸ்ட் ரன் ஆகுமா, அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அந்த index.html ரன் ஆனோடனே எனக்கு அந்த ஜேசன் ஃபைலை நம்ம டாக்ஸில் இருக்க ஜேசன் ஃபைலை எடுத்து லோட் பண்ணி விடுன்ட்டு எழுதியிருக்கோம். அதுக்குள்ளே என்ன இருக்கும், அதுக்குள்ளே டிஃபால்ட்டாக நம்ம ஃபஸ்ட்டு இனிஷியேட் பண்ணுறப்ப என்ன வேல்யூ கொடுத்தோமோ அதுதான் இருக்கும். ஸோ ஒரு டைமும் நம்மளுக்கு பேஜ் ரெஃப்ரெஷ் பண்ண index.js ரன் ஆகுது. அந்த index.js ரன் ஆகுறப்ப
டாக்ஸ்குள்ள நம்ம என்ன ஜேசன் ஃபைல் ஸ்டாட்டிக்கான ஜேசன் ஃபைல் என்ன கொடுத்துருந்தோமோ இனிஷியேட் பண்ணுறப்ப கொடுத்துருந்தோமோ அது போயிட்டு ஓவர் ரைட் ஆகிட்டே இருக்குது. அதுதான் காரணம் இங்கே. இங்கே பாருங்க, நம்ம போயிட்டு கண்ணை மூடிட்டு என்ன பண்ணியிருக்கோம், ஃப்ரெஷ்ஷாக இந்த ஒர்க் அவுட் லிஸ்ட்டில் இருக்கிற இந்த டேட்டாஸை எடுத்து ஃப்ரெஷ்ஷாக எடுத்து நம்ம வந்துட்டு செட் ஐட்டம் கொடுத்து ஒர்க் அவுட் கம்ப்ளீட் பண்ணிகிட்டே இருக்கிறோம். ஒரு டைம் ரெஃப்ரெஷ் ஆகிறப்ப இண்டெக்ஸ்.js வருவான். அதனால இங்கே வந்துட்டு ஒரு டைம் இப்படி ஆகிட்டே இருக்குது. நம்ம இப்போ என்ன பண்ணணும் தெரியுமா, இந்த இடத்த இந்த லைன் நம்பர் 15 இருக்குல்ல, 15 ரன் பண்ணாதானா போயிட்டு லோக்கல் ஸ்டோரேஜில் செட் பண்ணுறான். இது செட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம மேலே ஒரு கண்டிஷன் போட்டாகும். என்ன கண்டிஷன் போட்டாகும்னா, லோக்கல் ஸ்டோரேஜில் ஆல்ரெடி ஒர்க் அவுட்ஸ்னு ஒன்று இருக்குதா, ஒரு கீ இருக்குதா, அப்படி இருந்துச்சுன்னா அவன் ஆல்ரெடி இருக்கிறான், அப்டேட் ஆனதெல்லாம் அதில் இருக்குது. அதனால லைன் நம்பர் 15 நீ ரன் பண்ண அவசியம் தேவையில்லை. இஃப் சப்போஸ் லோக்கல் ஸ்டோரேஜில் ஒர்க் அவுட்ஸுங்கிற ஒரு இதுவே இல்லைன்னா தான் நீங்கள் வந்து ரன் பண்ணணும். ஓகேவா, அந்த மாதிரி நம்ம வைக்கணும். அப்போ நம்ம என்ன பண்ணிடுவோம், இப்போ இல்லாத ஒரு உதாரணம் நம்ம கொடுத்தோம்னா நல்லுன்னு நம்மளுக்கு ரிட்டர்ன் ஆகும். இஃப் local storage dot get item of workouts equal to null. இந்த இடத்துல என்ன சொல்றேன்னா, ஃபர்ஸ்ட் லைன் நம்பர் 14 இஃப் கண்டிஷன் ரன் பண்ணி பார்ப்பான். ஒர்க் அவுட்ஸுங்கிற ஒரு ஸ்பெல்லிங் தப்பா இருக்குதா, ஒர்க் அவுட்ஸுங்கிற ஒரு கீயை போய் லோக்கல் ஸ்டோரேஜ் செட் பண்ணி எடுத்து பார்ப்பான். வேல்யூ வருது அப்படின்னா நல்லுன்னு வராது, வேற ஏதாவது வேல்யூ வரும். இது இருக்கிற வேல்யூ எடுத்துட்டு வரும். எதுவுமே இல்லை, ஒர்க் அவுட்ஸ்னே ஒரு லோக்கல் ஸ்டோரேஜ் ஒரு வேல்யூ இல்லைப்பா அப்படின்னா என்ன ரிட்டர்ன் பண்ணுவோம்னா நல்லுன்னு ரிட்டர்ன் பண்ணுவான். ஸோ இஃப் கெட் ஐட்டம் ஆஃப் ஒர்க் அவுட்ஸ் நல்லா இருந்துச்சுன்னா தான் நீ போய் என்னை போய் செட் பண்ணு, நல்லா இல்லைன்னு செட் பண்ண அவசியம் இல்லைன்னு லாஜிக் இப்போ எழுதியாச்சு. இப்போ டெஸ்ட் பண்ணி பார்ப்போமா. இப்போ போயிட்டு இந்த இடத்துல 26 கொடுத்துரும். 26 கொடுத்துட்டு வெளில கிளிக் பண்ணிட்டேன். இங்கே எனக்கு சைக்கிளிங் மாறிடுச்சு, மினிட்ஸ்ல இங்கே மாறிடுச்சு. பேஜ் ரெஃப்ரெஷ் பண்ணனா சர்ப்ரைஸ், கரெக்ட். நம்ம பாதி தான் பண்ணியிருக்கோம், இன்னும் பாதி பண்ணலை. செட் பண்ணாதன்னு நம்ம சொல்லியிருக்கோம், அதுக்கேற்ற மாதிரி இங்கே வந்துட்டு ஓவர் ரைட் ஆகலை பாருங்க. ரெஃப்ரெஷ் பண்ண எனக்கு சைக்கிளிங் அப்படியே சைக்கிளிங் 26 இருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணணும், கன்சோல் போட்டோம் இல்லையா, அதை போய் பார்ப்போம். யூஸ் எஃபெக்ட்ல கன்சோல் போட்டிருக்கேன், டாலர் சிம்பிள் போட்டு கன்சோல் போட்டிருக்கேன். அங்கே இப்போ டிஃபால்ட்டாக நம்மளுக்கு வந்து 26 அடிச்சுட்டே இருப்போம். பார்த்தீங்களா. இப்போ என்ன பண்ணணும், வரதை எடுத்து இந்த ஸ்டேட்டுக்கு செட் சைக்கிள் வேல்யூ ஸ்டேட்டுக்கு செட் பண்ணணும். இவனை எடுத்து செட் பண்ணியாச்சு. இப்போ பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணால் எனக்கு வரான். இப்போ என்னதான் மாற்றினாலும் எனக்கு வரும். இப்போ டேபை நான் க்ளோஸ் பண்ணிட்டு புதுசாக ஒரு டேபில் போட்டாலுமே எனக்கு ஆல்ரெடி லோக்கல் ஸ்டோரேஜில் நான் வச்சுருக்கேன். செஷன் ஸ்டோரேஜில் இருந்தால் எடுத்துகிட்டு போயிருப்பான், லோக்கல் ஸ்டோரேஜில் இருக்கிறதுனால தான் இருக்குது. ஓகே, ஓகே. ஸோ இதே கான்செப்ட் தான் நான் இங்கே அது இந்த பட்டன் இருக்குல்ல, பட்டனுக்கு ஒரு ஆன் கிளிக் ஃபங்க்ஷன் எழுதுங்க. அந்த ஆன் கிளிக் ஃபங்க்ஷன் எழுதுறப்ப என்ன நடக்கணும்னா, போயிட்டு நான் எதில் இருக்க லஞ்சில் இருக்க ஆன் செக் பண்ணுறேன்னா ட்ரூன்னு போகணும். மறுபடியும் நான் செக் பண்ணேன்னா எனக்கு செக் பண்ணுறப்ப எனக்கு 1ன்னு போகணும். 1ன்னு போயிட்டு எனக்கு அங்கே என்ன ஆகணும், வந்துட்டு 1ன்னு எனக்கு அப்டேட் பண்ணணும் லோக்கல் ஸ்டோரேஜில். லஞ்ச் இப்போ 0ன்னு இருக்கு. இப்போ நான் இதை கிளிக் பண்ணேன்னா எனக்கு இதோட ஆன் கிளிக் பண்ணேன்னா எனக்கு 1ன்னு போகணும். 1ன்னு போயிட்டு இந்த இடத்த ஸ்டேட்டஸில் எனக்கு 1ன்னு மாறி மறுபடியும் அப்டேட் பண்ணி விடணும். இது வந்துட்டு லோக்கல் ஸ்டோரேஜ். ஃப்ரண்ட் எண்டில் என்ன நடக்கணும்னா, இதை கிளிக் பண்ணனா எனக்கு வந்து டிக் ஐக்கான் அவன் வரணும். ஓகேவா, இது ஒரு கண்டிஷன். ரெண்டாவது இதே தான் எல்லாத்துக்குமே, இதே கண்டிஷன் தான். இந்த இதுக்குள்ளே இருக்க எல்லா எக்ஸ்பேண்ட் கொலாப்ஸ்க்கும் எல்லா டேப்ஸ்க்கும் இதே தான். உங்களுக்கு எங்கேயுமே இதுக்கு வந்துட்டு ஸ்டேட் கிடையாது. இதுக்கு வந்துட்டு வெறும் லோக்கல் ஸ்டோரேஜில் இருக்கிற இந்த வேல்யூஸ் மட்டும் தான் இது. அடுத்து ரெண்டாவது நீங்கள் என்ன பண்ணணும், இந்த இடத்துல எடுக்கிறோம். இந்த இடத்துல எனக்கு தெரிஞ்சு நம்ம வந்து ஹார்ட் கோர் பண்ணியிருக்கோம். ஓகேவா, ஃப்ரண்ட் எண்டில் ஹார்ட் கோர் பண்ணியிருக்கோம். இது ஹார்ட் கோர் பண்ணாமல் எப்படி நம்ம இந்த சைக்கிளிங்க்கு நம்ம இந்த வேல்யூ எடுத்தோமோ, டேட்டா இதில் இந்த லோக்கல் ஸ்டோரேஜ்னு எடுத்தோமோ, அதே கான்செப்டை வச்சு நீங்கள் எல்லா டேபுக்கும் நீங்கள் எடுக்கணும். ஓகேவா,
அண்ட் நம்பர் ஆஃப் ஒர்க் அவுட்ஸ்ங்கிறது என்னன்னா இந்த இது இருக்குல்ல, ஆப்ஜெக்ட் இருக்குல்ல, இந்த ஆப்ஜெக்ட்ல எதோட ஸ்டேட்டஸ்லாம் ஒன்றுன்னு இருக்கோ அந்த கவுண்ட் எடுக்கணும். அந்த கவுண்ட்டை சம் பண்ணி நீங்க என்ன பண்ணிக்கலாம், இங்க வந்து நீங்க காட்டிக்கலாம். இதை வந்துட்டு நீங்க இந்த ஆப்ஜெக்டை வந்துட்டு நீங்க ஐட்ரேட் பண்ணணும். இந்த ஆப்ஜெக்ட் எப்படி ஐட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்லித்தரேன். ஐட்ரேட் பண்ணி அதுக்குள்ள இருக்க வேல்யூவை நீங்க வந்துட்டு ஸ்டேட்டஸ் மட்டும் எடுத்து ஸ்டேட்டஸ் ஒன்றுங்கிற இருக்கிறத நீங்க வந்துட்டு சம் பண்ணி வர வேல்யூவை நீங்க காட்டணும். இது 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 ஒரு கான்செப்ட். அடுத்து இந்த ஓவரால் இது எல்லாமே வந்துட்டு கால்குலேஷன் தான். இது ஒரு கால்குலேஷன், இது ஒரு கால்குலேஷன். இந்த கால்குலேஷனுக்கு உண்டான லாஜிக் வந்துட்டு என்னன்னா, அந்த கால்குலேஷன் ஃபார்முலாவும் நான் கொடுத்துட்றேன். ஓகேவா? நீங்க இதை கண்டுபிடிச்சாலே இந்த இந்த ஃபார்முலா நீங்க கண்டுபிடிச்சிடலாம். அண்ட் இந்த இதுல இருக்கிற எத்தனை டிக்கா இருக்குது அப்படின்னு தெரிஞ்சாலே இதோட ஃபார்முலாவும் நீங்க கண்டுபிடிச்சிடலாம். அண்ட் வந்துட்டு ஓவரால் கேலரிஸ்ன்றது ஒன்றும் இல்லை, எது எதெல்லாம் நம்ம முடிச்சிருக்கோமோ. ஓகேவா? இப்போ லெட்ஸே இப்போ வந்துட்டு இவன் லஞ்ச் நம்ம முடிச்சிட்டோம் அப்படின்னா ட்ரூ ஆயிடுச்சு. ஸோ எத்தனை ட்ரூவா இருக்கோ அத்தனை ட்ரூவோட கேலரிஸ் வந்துட்டு நம்ம சம் பண்ணணும். சம் பண்ணால் நமக்கு இந்த வேல்யூஸ் நம்மளுக்கு இங்கே கிடைக்கும். ஓகேவா? இது இப்போ நான் சொன்னது எல்லாமே ஒரு ஆப்ஜெக்டை நீங்கள் ஐட்ரேட் பண்ணுறப்ப கிடைக்கிற உங்களுக்கு ஒரு சொல்யூஷன் தான் அது. ஓகேவா? ஆப்ஜெக்ட் எப்படி ஐட்ரேட் பண்ணி எப்படி வேல்யூ எடுக்கிறதுங்கிறதுக்கு நான் ஒரு இதுக்கு நான் எக்ஸாம்பிள் நான் சொல்லித்தரேன். நீங்கள் அதே ஃபாலோ பண்ணி உங்களோட தாட் ப்ராசஸையும் போட்டு நீங்கள் மற்றதுக்கும் நீங்கள் செட் பண்ணணும். ஓகேவா? அது எப்படி நான் செட் பண்ணணும், அப்படி எப்படி நம்ம ஆப்ஜெக்டை ஐட்ரேட் பண்ணி செட் பண்ணணும் அப்படிங்கிறத உங்களுக்கு இப்போ எடுக்க கொஞ்சம் நேரத்தில். ஓகே, இப்போ வந்துட்டு ஒரு ஆப்ஜெக்டை வந்துட்டு எப்படி நம்ம ஐட்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, லோக்கல் ஸ்டோரேஜில் இந்த ஒர்க் அவுட்ஸில் இந்த லெக்குக்கு வந்துட்டு ரெண்டு இதுக்கு நான் வந்துட்டு ஸ்டேட்டஸ் ட்ரூன்னு செட் பண்ணியிருக்கேன். ஒன்று லங்குக்கு வந்துட்டு ஸ்டேட்டஸ் ட்ரூ ஒன்று செட் பண்ணியிருக்கேன். இன்னொன்று வந்துட்டு ஸ்குவாட்ஸ்க்கு வந்துட்டு ஒன்று நான் செட் பண்ணியிருக்கேன். ஸோ ரெண்டு இதுக்கு நான் ட்ரூ செட் பண்ணியிருக்கேன். இப்போ என்ன நடக்கணும்னா, எனக்கு பேஜ் ரெஃப்ரெஷ் ஆகிறப்ப எனக்கு எதெல்லாம் ட்ரூவாக இருக்கோ அந்த ட்ரூவோட கேலரிஸ் பண்ட் எத்தனை இருக்கோ அது எல்லாத்தையும் சம் பண்ணி எனக்கு வந்து நீங்கள் காட்டணும். இது வந்துட்டு ஃபர்ஸ்ட். இது வந்துட்டு நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துறேன். நீங்கள் அடுத்து என்ன பண்ணணும்னா, இதே லாஜிக்கை யூஸ் பண்ணி எப்போனா மை ஒர்க் அவுட்ஸில் போயிட்டு நான் டிக் பண்ணுறனோ, டிக் பண்ணுறப்ப எனக்கு வந்துட்டு கேலரிஸ் பேர்ன் வந்துட்டு சம் ஆகி லோக்கல் ஸ்டோரேஜில் செட் பண்ணணும். ஓகேவா? கோடுக்கு போயிடுவோம் நம்ம. ஓகே, இந்த கன்சோலை ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போ நம்மளுக்கு தெரியும் இந்த எங்கே இருக்கா இந்த ஒர்க் அவுட் எல்எஸ் லிஸ்ட்டில் தான் நம்மளுக்கு வந்துட்டு லோக்கல் ஸ்டோரேஜ்லேருந்து நம்ம எடுத்திருக்கோம், ஆப்ஜெக்டை நம்ம எடுத்திருக்கோம். இப்போ இந்த ஆப்ஜெக்டை நம்ம எப்படி ஐட்ரேட் பண்ணணும் அப்படின்னா, கீஸ் அப்படின்ட்டுன்னு ஆப்ஜெக்ட் டாட் கீஸ் அப்படின்னு இருக்கு. மேப்புக்கு இது அரேக்கு நம்ம ஐட்ரேட் பண்ணணும்னா அரேஸ் டாட் மேப்னு போட்டு ஐட்ரேட் பண்ணுவோம். இதுவே ஆப்ஜெக்ட்ஸ்க்கு வந்துட்டு ஆப்ஜெக்ட் டாட் கீஸ், கீயை வச்சு வேல்யூ எடுப்போம். இப்போ அந்த வேல்யூக்குள்ள நிறைய கீஸ் இருக்கும், மறுபடியும் அதுக்குள்ள இருக்க கீஸை வச்சு வேல்யூஸ் எடுப்போம். இது மாதிரி ஒரு லூப் மாதிரி போகும். அதே கான்செப்ட் தான் இப்போ நம்மளும் ஃபாலோ பண்ண போகிறோம். இப்போ எப்படிங்கிறத சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்டை லூப் பண்ணணும் அப்படின்னா ஆப்ஜெக்ட் டாட் கீஸ், இதுக்குள்ள நம்மளுக்கு வந்துட்டு அந்த லோக்கல் ஸ்டோரேஜ் நம்ம செட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, அதை நம்ம பாஸ் பண்ணணும். எதில் வச்சிருக்கிறோம்? ஒர்க் அவுட் லிஸ்ட்ல வச்சிருக்கோம். ஓகேவா? இது பாஸ் பண்ணுறோம். பாஸ் பண்ணிட்டு இதை வந்துட்டு அந்த கீஸ்க்குள்ள வேல்யூஸ் இருக்கு இல்லையா, அதுல நிறைய நம்மளுக்கு ஆப்ஜெக்ட்ஸ் வச்சிருக்கோம். ஸோ ஒன்று நம்ம ஐட்ரேட் பண்றதுக்காக ஃபார் ஈச், ஃபார்னால நீங்க புரிஞ்சுக்கலாம், நம்ம லூப் பண்ண போறோம், ஐட்ரேட் பண்ண போறோம். ஃபார் ஈச் அதுக்குள்ள நம்ம வந்துட்டு ஒரு வேல்யூவா நம்ம எடுப்போம். அதனால ஒரு ஆப்ஜெக்டா எடுப்போம். அந்த ஆப்ஜெக்ட்க்கு நம்ம இப்போதைக்கு ஒரு டெம்பரரி பேர் ஒன்று கொடுத்துக்கணும். அது என்ன கொடுத்துக்கலாம்? இப்போதைக்கு நான் ஒர்க் அவுட் எல்எஸ் ஆப்ஜெக்ட் அப்படின்னு வச்சிருக்கேன். ஓகேவா? ஒர்க் அவுட் லோக்கல் ஸ்டோரேஜ் ஆப்ஜெக்ட்னு வச்சிருக்கேன். இது ஒரு ஏரோ ஃபங்க்ஷன் கொடுத்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ என்ன பண்ணியிருக்கிறேன், ஆக்சுவலி இப்போ வரைக்கும் நான் பண்ணது வந்து இது எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வேல்யூஸ் இருக்குல்ல, இந்த வேல்யூஸை எடுத்து நான் இங்கே பாஸ் பண்ணுறேன். பாஸ் பண்ணோன்னே ஃபார் ஈச் பண்ணி ஒரு ஆப்ஜெக்டாக எடுத்து இந்த பேருக்கு நான் செட் பண்ணிக்கிறேன். இதில் என்ன வரும் அப்படின்னா, இந்த ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குல்ல, ஆர்ம்ஸ், பேக், செஸ்ட், லெக், ஷோல்டர், சைக்கிள் இருக்குல்ல, இந்த பேர் மட்டும் தான் வருவோம். ஓகேவா? கன்சோலில் நான் போடுறேன். அந்த கீ மட்டும் தான் வருவோம். console.log of workout object list இந்த இடத்துல எக்ஸ்கிளமேட்டரி கொடுத்துட்டு சேவ் பண்ணிக்கிறேன். இங்கே போயிட்டு எக்ஸ்கிளமேட்டரி கொடுத்து பார்த்தோன்னா
சொன்ன மாதிரி கரெக்டாக அந்த லெக் ஷோல்டர் ஆர்ம் சைக்கிள் இந்த இவன் மட்டும் தான் வரான். ஓகேவா? இப்போ இந்த ஆர்ம்ஸுக்குள்ள இருக்கிற எனக்கு இவெல்லாம் எது வேணும் அப்படின்னா இவனே ஒரு ஆப்ஜெக்ட் லூப் பண்ணி தான் நம்ம எடுத்துருக்குறோம். அந்த ஒரு ஆப்ஜெக்டுக்குள்ளேயும் இன்னொரு லிஸ்ட் ஆஃப் ஆப்ஜெக்ட் இருக்குதுன்னா என்ன பண்ணணும், இதுக்குள்ள இன்னொரு லூப் ஒன்று போடணும் நம்ம. ஓகேவா? அந்த இன்னொரு லூப் என்ன பண்ணணும், இதே ஸ்ட்ரக்சர் தான், ஆப்ஜெக்ட் டாட் கீஸ். கீஸ்க்குள்ள நம்ம எதை கொடுக்கணும் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம எடுத்து வச்சிருக்கோம்ல அவனுக்குள்ள இருக்கிற இது. அதாவது இப்போ ஆப்ஜெக்ட் ஆஃப் ஆர்ம்ஸ், ஆப்ஜெக்ட் ஆஃப் ஷோல்டர் அந்த மாதிரி வரும் இப்போ. ஓகேவா? இதுக்கு என்ன பண்ணும், இதுக்கும் மறுபடியும் டாட் ஃபார் ஈச் போட்டு இப்போ இதுக்குள்ள வர்றது எல்லாமே எதுவும் வரும் அப்படின்னா இந்த எக்ஸசைஸ் வரும், பைசெப்ஸ், ப்ரீச்சர் கர்ல், இந்த மாதிரி இந்த எக்ஸசைஸ் தான் வரும். ஸோ இதுக்கு எக்ஸசைஸ்னு கொடுத்துட்டு இதை நான் கன்சோலில் போட்டு காட்டுறேன். இப்போ எக்ஸ்கிளைமேட்டில் இந்த எக்ஸசைஸும் வரும். சாரி, ஏதோ ஃபார் லூப்பில் ஏதோ ஸ்ட்ரக்சர் மிஸ் பண்ணியிருக்கிறேன். சின்டாக்ஸ் மிஸ் ஆயிருக்கா? ஃபார் ஈச் சின்டாக்ஸ் மிஸ் பண்ணியிருக்கேன். சின்டாக்ஸ் பார்த்து வைக்கணும். இப்போ பார்த்தோம்னா நான் சொன்ன மாதிரி எனக்கு அந்த எக்ஸசைஸ் பேர் மட்டும் தான் எனக்கு வந்திருக்குது. ஓகேவா? சூப்பர். ஸோ ஃபார் லூப் உள்ள போய் தேவையான கடைசி ஆப்ஜெக்டான அந்த எக்ஸசைஸ் வரைக்கும் எடுத்தாச்சு. இப்போ அந்த எக்ஸசைஸோட எனக்கு கேலரிஸ் பர்ன்டு எனக்கு வேணும். ஓகேவா? அது எப்படி எடுக்கிறதுனா இதே தான். இப்போ வந்துட்டு இதுக்குள்ள இதுக்கு மேலே எனக்கு வந்துட்டு ஃபார் லூப் கிடையாது. இப்போ புஷ்அப்ஸ் அப்படின்னு நான் எடுத்துட்டேன்னா புஷ்அப்ஸ் இதில் இருக்குது சொல்கிறேன் இல்லையா? ஓகே, புஷ்அப்ஸ் நான் இப்போ இது வந்துருச்சு. இதுக்குள்ள பார்த்தோன்னா எனக்கு ஒரு ஆப்ஜெக்ட் தான் இருக்கிறான். ஓகேவா? ஆப்ஜெக்ட் தான் இருக்கிற வாசி நான் வந்துட்டு டாட் ஆஃப் கேலரிஸ் இல்லாட்டி அரே ஆஃப் ஆப்ஜெக்ட் ஆஃப் அரேக்குள்ள ஸ்ட்ரிங் ஆஃப் கேலரிஸ் நான் போட்டாலும் எனக்கு வந்துடும். இதுக்கு மேலே நான் வந்துட்டு ஆப்ஜெக்ட் டாட் கீஸ் போடணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா இதுக்குள்ள வந்துட்டு இந்த லிஸ்ட் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸுமே இல்லை. இப்போ நான் என்ன பண்ணிக்கலாம், இப்போ இது கன்சோலில் போட்டு காட்டுறேன் உங்களுக்கு. எக்ஸசைஸ் இப்போ நான் போட்டேன்னா எல்லா எக்ஸசைஸோட அந்த என்டையர் ஆப்ஜெக்ட் வரும். பார்த்தீங்களா? எல்லா ஆப்ஜெக்ட் வந்துருச்சு பார்த்தீங்களா? ஸோ இப்போ நம்ம எண்ட் ஆப்ஜெக்ட் எல்லா இப்போ அஞ்சு டேப் வச்சுருக்கோமா, 5 டேபோட எவ்ரி எக்ஸசைஸ் ஆப்ஜெக்ட் எல்லாமே வந்துருச்சு நம்மளுக்கு. இப்போ என்ன பண்ணணும், ஒரு இதையும் எடுத்து அதில் ஸ்டேட்டஸ் ட்ரூவாக இருக்குதா, ஸ்டேட்டஸ் ட்ரூவாக இருந்துச்சுன்னா கேலரிஸ் பர்ன்டை வந்துட்டு எனக்கு எல்லாத்தையும் சம் பண்ணி எனக்கு கொடு அப்படின்னு சொல்லணும். ஓகேவா? அது நமக்கு என்ன பண்ணிக்கணும்னா ஃபர்ஸ்ட் இஃப் இந்த எக்ஸசைஸ் வரைக்கும் போட்டுட்டு டாட் ஸ்டேட்டஸ் வந்துட்டு ட்ரூவா இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி நான் சொன்ன மாதிரி நீங்க இதுவும் கொடுத்துக்கலாம், இது ஈக்குவல் டு 1 கொடுத்துக்கலாம். ஓகேவா? ட்ரூவா இருந்துச்சுன்னா எனக்கு இதுக்குள்ள வந்து இப்போ நம்மளுக்கே தெரியும் 2 இது நான் வந்து ட்ரூ கொடுத்துருக்குறேன் இல்ல. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ரன் ஆகும். ஃபர்ஸ்ட் டைம் ரன் ஆகுறப்ப ஸ்டூடெண்ட் இருக்கா, அப்போ என்ன பண்ணணும், கேலரிஸ் பர்ன்டை 120 வைக்கணும். 120 வைக்கணும், ஒரு ஆப்ஜெக்ட் செட் பண்ணி விடணும். இப்போ அடுத்து இவன் வரப்ப 0 இருக்கு. ஸோ இதுக்குள்ளேயே வராது. அடுத்தது என்ன இருக்கு, ஸ்குவாட்ச் 1 இருக்கு. 1 இருக்கப்ப 120 இருக்கு. இப்போ என்ன பண்ணணும், ஆல்ரெடி இருந்த 120யோட இந்த 120 நம்ம சம் பண்ணணும். ஓவர் ரைட் பண்ணக்கூடாது, சம் பண்ணணும். ஓகேவா? ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் வெளியில ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிடலாம். ஓகேவா? கேலரிஸ் பர்ன்டு ஈக்குவல் டு 0, இனிஷியலா 0ன்னு வச்சுக்கலாம். இப்போ என்ன பண்ணலாம், கேலரிஸ் பர்ன்டு ஈக்குவல் டு பிளஸ் இஸ் ஈக்குவல் டு object exercise dot calories burned. ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன நடக்கும் அப்படின்னா ஒரு டைம் இங்கே வரும். ஸோ ட்ரூவாக இருந்துச்சுன்னா என்ன நடக்கும், கேலரிஸ் பர்ன்டு பிளஸ் இஸ் ஈக்குவல் டுனா ஆல்ரெடி கேலரிஸ் பர்னில் என்ன வேல்யூ இருந்துச்சோ அந்த வேல்யூ கூட இப்போ புதுசாக வர இதில் இருக்கிற வேல்யூ எடுத்து சம் பண்ணு அப்படிங்கிறதுக்கு தான் இந்த பிளஸ் இஸ் ஈக்குவல் டு ஆல்ரெடி இருக்கிறதுல பிளஸ் பண்ணு. ஸோ கடைசியாக பார்த்தோம்னா இந்த ஃபார் லூப் முடிஞ்சதுக்கு அப்புறம் இதுக்கு வெளியில் நான் வந்துட்டு கன்சோல் போடுறேன். console.log ஆஃப் போட்டுட்டு இந்த கேலரிஸ் பர்ன்ட் எடுத்து நான் இங்கே பிரிண்ட் பண்ணுறேன்.
மீதி எல்லா கன்சோலையும் ரிமூவ் பண்ணிவிட்டு இவனுக்கு வந்துட்டு என்ன பண்ணுறேன், ஸ்டார் 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 கொடுத்துக்கிறேன். இப்போ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் 2 இதுக்கு நான் வந்துட்டு ஸ்டேட்ஸ் ட்ரூ கொடுத்துருக்கேன். ஒரு இதோட கேலரிஸ் டோட்டல் கேலரிஸ் பேர்ன் வந்துட்டு 120. ஸோ 2 இதுக்கு வந்துட்டு 240 வரணும். பார்த்தீங்களா, இது ஒன்று லஞ்சில் செக் பண்ணியிருக்கேன் 120, இது ப்ளஸ் ஸ்குவாட்ஸ்க்கு ட்ரூருக்கு 120. ஸோ 240 வரணும். பார்த்தோன்னா எனக்கு வந்துட்டு ஏன் சாரி ஸ்டார் பார்த்தோம்னா 240 கரெக்டாக வந்துருச்சு. பார்த்தீங்களா, 240 எனக்கு இப்போ சம் பண்ணி கரெக்டாக வந்துருச்சு. இப்போ 240 சம் பண்ணி வந்தது என்ன பண்ணணும், நம்ம ஒரு ஸ்டேட்டுக்கு செட் பண்ணணும். ஆக்சுவலி நான் ஃபஸ்ட்டு நம்ம சைக்கிளிங்க்கு பண்ண மாதிரியே இந்த ஜீரோ எல்லாமே ஹார்ட் கோர் பண்ணியிருக்கேன். இப்போ கேலரிஸ் பர்னுக்கு நம்ம வந்துட்டு ஒரு ஸ்டேட் ஒன்று வைக்கலாம் இனிஷியலாக. ஓகேவா, கேலரிஸ் பர்ன்டு டுடே அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டு இதுக்கு செட் பண்ணுறதுக்கு நீ செட் பண்ணி வச்சுக்கலாம். செட் ஆஃப் கேலரிஸ் கரெக்டாக இதே மாதிரி தான் ஸ்ட்ரக்சர் ஃபாலோ பண்ணுவோம். ஒரு பேர் வச்சுட்டு அந்த பேருக்கு முன்னாடி செட் பண்ணுறதுக்கு செட்டு, அப்புறம் ஃபர்ஸ்ட் லெட்டர் கேபிட்டல், இங்கே வந்து ஃபர்ஸ்ட் லெட்டர் ஸ்மாலு, இங்கே வந்துட்டு ஃபர்ஸ்ட் லெட்டர் கேபிட்டல் இருக்கும். ஓகேவா, ஸோ 0 வச்சாச்சு. இங்கே செட்டுக்கு என்ன பண்ணுறேன், அதை எடுத்து செட்டை காப்பி பண்ணிவிட்டு இந்த கேலரிஸ் பர்ண்டை எடுத்து இதுக்குள்ளே இங்கே வச்சிடுறேன். இப்போ இந்த கேலரிஸ் பர்ண்டு டுடே நான் கன்சோலில் போட்டாலும் இங்கே நான் என்ன வேல்யூ நான் செட் பண்ணியிருக்கோம் அது இங்கே வரும் எனக்கு. இப்போ கேலரிஸ் பர்ண்ட் இங்கே இருக்குது, இதுக்குள்ளே இங்கே வந்துட்டு சேவ் பண்ணிவிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணோன்னா 240 கரெக்டாக வந்துச்சு. பார்த்தீங்களா, ஸோ இதுதான். ஓகேவா, இப்போ நான் சொன்ன இதை வச்சு உங்கள் தாட் ப்ராசஸை வச்சு எந்த இடத்துல ஆப்ஜெக்ட் ஐடென்டிஃபை பண்ணணும், எந்த இடத்துல வேல்யூ செட் பண்ணணும், எல்லாமே நீங்கள் தான் பண்ண போகிறீங்க. ஓகேவா, ஸோ மோரோவர் நான் என்னோட கிட் ரெபாசிட்டரியும் கொடுத்துட்றேன். நீங்கள் எடுத்து க்ளோன் பண்ணாலே என்னோட கோடு உங்களுக்கு வந்துடும். ஓகேவா, நீங்கள் அதை ரெஃபரன்ஸாக வச்சு கூட நீங்கள் பண்ணலாம். நான் என்ன பண்ணியிருப்பேன், இந்த டேப்லாம் இருக்குல்ல, 4 டேப் இருக்குல்ல, 4 டேபோட கோடுமே டேஷ்போர்டு அப்படிங்கிற ஒரு இதுலேயே நான் வச்சிருக்க மாட்டேன். இது ஒரு தனி ஜேஎஸ், இது ஒரு தனி ஜேஎஸ், இது ஒரு தனி ஜேஎஸ், எல்லாமே தனி ஜேஎஸாக வச்சு எல்லா ஜேஎஸும் டேஷ்போர்ட்லேருந்து நான் கால் பண்ணியிருப்பேன், இன்ஹெரிட் பண்ணியிருப்பேன். ஓகேவா, சரி அதையும் பாருங்க. இதுலேருந்து நீங்கள் கிட்டர் ரெபாசிட்டரி எடுத்தாலும் இதுக்குள்ளேயே உங்கள் அசெட்ஸ் ஃபோல்டரு இதுக்குள்ளேயே இருக்கும் உங்களுக்கு. இந்த இமேஜஸ் இதுலேயுமே இருக்கும் உங்களுக்கு, இதுலேருந்து நீங்கள் எடுத்துக்கலாம். சரியா, நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் இதை. நீங்கள் இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். அண்ட் நீங்கள் இதை ஜஸ்ட் பார்த்துட்டு போயிடாதீங்க. வழக்கு முன்னாடி சொல்கிற மாதிரி தான் இதை ஒர்க் அவுட் பண்ணி நீங்கள் பாருங்கள். ஓகேவா, நீங்கள் இதில் ஒர்க் அவுட் பண்ணுறதுல ஏதாவது ஒரு ஸ்டக் ஆகி நிற்கிறீங்கன்னா நீங்கள் எப்போ வேணாலுமே எனக்கு நீங்கள் வந்துட்டு டீம்கிட்ட சொல்லி எப்போ வேணாலுமே நீங்கள் வந்துட்டு என்ன காண்டாக்ட் பண்ணலாம். ஓகேவா, நான் வந்துட்டு ஐ எம் ஆல்வேஸ் ரெடி டு ஹெல்ப் யூ கைஸ். தேங்க்யூ ஃபார் தி செஷன். டேக் கேர், பை. தேங்க்யூ ஸோ மச் பாஷா. ஸோ எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ், இவ்வளோ நாள் இவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணி நம்ம ஒர்க் ஷாப் ஃபுல்லாக பார்த்ததுக்கு. ஸோ கல்வி லேர்னிங்கில் கண்டினியூஸாக இந்த மாதிரி ஒர்க் ஷாப்ஸ் கோர்சஸ் எல்லாமே பண்ணிட்டு தான் இருக்க போகிறோம். இன்னும் கொஞ்ச நாளில் we are also going to be launching a full stack development course. ஸோ அதோட ஃபர்ஸ்ட் பார்ட்டாக ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்மெண்ட் பற்றின டீட்டெயில்ஸ் வந்து நம்மளோட பேஜில் இருக்குது. ஸோ if you guys are interested, please go check out our page and thank you so much.